கேர்ஃபுல்லா இன்னைக்கு லெசன் கவனி. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, புதிய வானம் புதிய பூமியின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் இந்த இடத்திற்கு எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்து கொண்டு வந்ததற்காக நன்றி. இந்த நேரத்திலும் உம்முடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் மாறும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாங்கள் மாறி உம்முடைய வார்த்தையை இந்த முழு உலகத்திற்கும் போதிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு நல்ல ஞானம் பலத்தை கொடுங்கப்பா. இந்த நேரத்திலும் எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இங்க இப்போ நிறைய பேரால வர முடியல, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களும் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு இருக்கும் தடைகள் எல்லாவற்றையும் போக்கி அவங்களை ஆசீர்வதித்து அவங்களை இந்த இடத்திற்கு தவறாமல் கூட்டிக் கொண்டு வாங்கப்பா. இன்னும் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற வேலைகள் படிப்புகள் எல்லாவற்றிலும் அவங்க கூட இருந்து உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்தின் வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது. இன்டர்நெட் இடையூறு இத மாதிரி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உங்களுடைய ராஜ்யத்தின் வார்த்தையை நாங்கள் முழுமையாக தெளிவாக அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரத்திலும் நாங்கள் இன்னைக்கு ஒரு சிறப்பு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அந்த பாடத்திலிருந்து உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய இருதயம் எங்கேயும் வழி மாறி போகாதபடி பாதுகாத்து வழி நடத்துங்க. இந்த நேரம் முழுவதையும் நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, தேங்க் யூ. ஓகே, இப்போ என்ன பாடம் அப்படின்னா, முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குதா? ரெவலேஷன் படிச்சு முடிச்ச உடனே ஒரு ஸ்பெஷல் லெசன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஆதியாகமம். ஆதியாகமம் பத்தி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரி, ஆதியாகமம் எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம்? வரலாறு. அதுல நம்ம என்ன வரலாறு பார்ப்போம்? ஆண்டவர் படைத்தது, உலகத்தை எப்படி படைச்சாங்க, உலகத்தை எப்படி படைச்சாங்க, வேற வரலாறு எப்படி தோன்றிச்சு, வரலாறு எப்படி தோன்றிச்சு. ஆமென். வேற ஆண்டவர் திருப்பியும் ஆண்டவர் திருப்பி எப்படி பண்ணாரு. ஓகே, இந்த வசனம் வாசிப்போமா? ஓகே, ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனம். குக்கர் எதுவும் அடிக்குதா யார் வீட்லயாச்சும்? சோ பேசும்போது மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு மத்த எல்லாருமே மியூட் பண்ணுங்க. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஆமென். தேங்க் யூ சிஸ்டர். எல்லாருமே இந்த வசனத்தை வாசிச்சீங்களா? எல்லாருமே வசனம் வாசிக்கிறீங்களா? ஒருத்தங்க வாசிக்கிறாங்க அப்படின்னாலும் மத்தவங்க என்ன செய்யணும், நீங்களும் உங்களோட பைபிளை திறந்து அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கணும். சரிங்களா? இங்க நம்ம என்ன பாக்குறோம்? அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும் என்று எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அந்தம் அப்படின்னா என்ன? அந்தத்தில் உள்ளவை அப்படின்னா என்னது? அந்தம்னா என்னது? துவக்கம். துவக்கமா? ஆமென். அந்தம் அப்படின்னா முடிவு. முடிவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்தம். இதானது அந்தம். அந்தத்தில் உள்ளவே ஆதி முதற்கொண்டும். ஆதினா என்னது? ஆதினா என்னது? பிகினிங். அப்படிதானே? துவக்கத்தை தான் நம்ம என்னன்னு பார்ப்போம், ஆதி முதற்கொண்டும். இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாங்க? இந்த வசனத்தை நீங்க தெளிவா வாசிச்சீங்க அப்படின்னா, அந்தத்தில் உள்ளவைகளே ஆதி முதற்கொண்டும் அப்படிதானே. இந்த அந்தத்துல இருக்கிறத ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவை அப்படிதானே. இன்னும் செய்யப்படாததுன்னு என்ன அர்த்தம்? இந்த அந்தத்துல உள்ளத ஆதிலே சொல்லப்பட்டிருக்குது, ஆதில சொல்லப்பட்டது இன்னும் என்ன செய்யல, இன்னும் அது செய்யப்படாதவைகளாக பூர்வ காலம் முதற்கொண்டும் நான் அறிவிக்கிறேன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அதை பத்தி அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிதானே. அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலைநிற்கும் என்று எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. இது என்ன? அந்தத்தில் உள்ளவைகளே ஆதி முதற்கொண்டும். இது தேவன் பரலோக ராஜ்யம். மோசேக்கு அந்த மோசேக்கு
மோசேக்கு தேவன் வந்து காமிச்சாங்க அந்த ஆவிக்குரிய பரலோக ராஜ்ய அமைப்பு வந்து காமிச்சாங்க. அதே மாதிரி ம் பூமியில அவர் கட்டணும்னு சொல்லி அது வந்து நிழலா இருக்கு. ம் திரும்பவும் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து தான் அந்த பரலோக ராஜ்யமா இருந்தாங்க. ம் அப்புறம் 2ஆம் வருகையில வந்து இயேசு கிறிஸ்து வந்து புதிய யோவானுக்கு வந்து அந்த ம் பரலோக ராஜ்யத்தோட அமைப்பை காமிச்சாங்க. இப்போ அது வந்து அந்த சித்தம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. ம் ஓகே. மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் கொண்டும், அதாவது முதலும் முடிவுமே வந்து கடவுள் தான். ஆமா. அதுக்கப்புறமா பூர்வ காலம் முதல், அதாவது அந்த நடக்கிற விஷயங்களை வந்து கர்த்தர் வந்து அதற்கு முன்னாடியே தெரிவிச்சவங்களா இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். மத்தவங்க அந்தத்தில் உள்ளது வந்து ஆரம்பத்தில் முடிவை வந்து முதல்ல சொல்லிட்டேங்கிறாரு. ஆமென். முன்னாடி உள்ளதையும் அப்படின்னு கனெக்ட் பண்றாரு. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கரெக்ட். உங்களுடைய ஆன்சர் மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்லுங்க பிரதர். மனோகரன் பிரதர் சொல்லுங்க. ஆதியும் அந்தமும் தேவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் ஆதி அந்தமும். கேட்டுச்சு. சரி, ஓகே பிரதர். ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சரிங்களா? இந்த வசனமா வாசிப்போமா? மத்தேயு 13வது அதிகாரம் 34, 35. மத்தேயு 13வது அதிகாரம் 34, 35. இவைகள் எல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாய் பேசினார். உவமைகளினால் அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை உவமைகளினால் திறப்பேன். உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். தேங்க்யூ பிரதர். இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்? இந்த வசனத்துல 35வது வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்? உலக தோற்றம் முதல் என்ன இருக்கான்? உலக தோற்றம் முதல் மறைபொருள். அது என்ன மறைபொருள்? உலக தோற்றம் முதல் என்ன இருக்கான்? மறைபொருள். அந்த மறைபொருளை என்ன செய்வேன்? ரகசியம். அதை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா இந்த இடத்துல? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் போது என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அது என்ன? தேவனோட அந்த பரலோக ராஜ்யம், அந்த சித்தம். தேவனுடைய பரலோக ராஜ்யம், அந்த சித்தம். ஓகே, வேற தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார் இல்லையா? உரைக்கப்பட்ட அந்த இதெல்லாம் சித்தம். அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள். கரெக்ட். அதான். அது என்னது? அது எதை பத்தி சொல்ல வருது? அது எங்க சொல்லப்பட்டிருக்குது? ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குதோ கொஸ்டின்? இல்ல நான் கேக்குற கொஸ்டின் புரியலையா? இல்லையா? கொஸ்டினே புரியலையா? மறைபொருள்ல வந்து அவங்க வந்து பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசி மூலம் சொன்னதான் இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தேவன் வந்து வாசம் பண்றதுக்கு பூமியில வந்து ஒரு இடம் கிடையாது. அத வந்துதான் கட்டுறதுக்கு தான் ஒவ்வொரு கரெக்ட். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது? மறுசிருஷ்டிப்பு மற்றும் மறுசிருஷ்டிப்பு. இதுல நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்? என்ன அதிகாரம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1ல இருந்து ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3 வரைக்கும் இருக்கிற காரியத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? உலக தோற்றம் முதல் மறைபொருள். உலக தோற்றத்தை பத்தி எங்க எழுதப்பட்டிருக்கு வேதாகமத்துல? கரெக்ட். உலக தோற்றம் முதல் உலக தோற்றம் எங்க? இந்த ஆதியாகமத்துலதான் என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஆதியாகமத்துல எழுதப்பட்ட காரியம் வெளிப்பட்டுச்சா வெளிப்படலையா? எல்லாரும் வெளிப்பட்டுச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாம தான் இருக்கு. சில பேருக்கு தெரியாம இருக்குது, நிறைய பேர் வெளிப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்ற காரியம் என்னதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ 35வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க. ஆமா தானே? அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை என்ன? உலக தோற்றம் முதல் இருக்கிற காரியத்தை நான் ரகசியத்தை என்ன செய்ய போறேன்? வெளிப்படுத்த போறேன்னு தான் சொல்லிருக்காங்க. வெளிப்படுத்திட்டேன்னு சொல்லல. அப்படிதானே? வெளிப்படுத்துவேன் என்ன அர்த்தம்? எதிர்காலத்துல நான் இதை பத்தி நான் என்ன செய்ய போறேன்?
சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப அது என்ன? உலகத்தோ அதுல ஏதோ ரகசியம் இருக்கு கண்டிப்பா. கரெக்ட். ஏதோ ரகசியம் இருக்குது. உலக தோற்றம்னாலே வேதாகமத்துல நம்ம எங்க போய் தேடி பார்த்தாலும் எங்கதான் இருக்கும்? ஆதியாகமத்துல தான் இருக்கும். தேவனுடைய உலகத்தை எங்க சிருஷ்டிச்சாங்க? ஆதியாகமத்துல தான். சோ அப்ப அதுல என்ன இருக்கான்? ரகசியம், மறைபொருள் இருக்குது. அப்ப அந்த மறைபொருள் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? அதை வெளிப்படுத்தும் போதுதான் அந்த மறைபொருளுக்கான அர்த்தம் தெரியும். நமக்கு தெரியும் அப்படிதானே? தேவன் ஒரு மறைபொருள் ஒரு விஷயத்த கொடுக்காங்க அப்படின்னா அதை எப்படி கொடுப்பாங்க? உவமை. தேவன் எப்படி கொடுப்பாங்க? ஒரு காரியத்தை சொல்றாங்க அப்படின்னா உவமைகளால தான் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அது நிறைவேறும் போது நமக்கு என்ன தெரியும்? அந்த உவமைகளுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியும். சரிங்களா? இப்போ ஆதியாகமம். இந்த ஆதியாகமம் புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் எப்போ? யார் எழுதுனா? ஆதியாகமம். ஆதியாகமம் எழுதினது யாரு? மோசே. மோசே எப்ப எழுதினாரு? ஆதியாகமத்தின் காலத்துக்கு அப்புறம் 6000 வருஷம். மோசே எழுதும்போது 4000 வருஷம் இருக்கும். கரெக்ட். கிட்டத்தட்ட 3500 வருஷம். சரிங்களா? மோசே ஆதியாகமத்தின் காலத்துல இருந்து இந்த மோசே எழுதினது எப்போ? 3500 வருடத்துக்கு அப்புறம் எழுதுறாரு. மோசேக்கு தெரியுமா 3500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மோசேக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா பாத்திருக்கவே மாட்டாரு. அந்த காலத்துல குழந்தையா கூட அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, இருந்திருக்க மாட்டாரு. அப்படி ஒண்ணுமே தெரியாத மோசையால எப்படி ஆதியாகமத்துல இருக்கிற காரியம் அந்த ஆதி காலத்துல நடந்ததை எழுத முடிஞ்சது? அவ்வளவுதான். தேவன் சொன்னாங்க. தேவன் சொன்னதை மோசே என்ன செஞ்சிட்டாரு? எழுதிட்டாரு. யாருக்குமே தெரியாது. அப்படிதானே? தேவன் 3500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. யார்தான் வெளிப்படுத்தணும்? தேவன் தான். அதே மாதிரி தேவன் என்ன செஞ்சாங்க? மோசேக்கு என்னெல்லாம் நடந்துச்சு 3500 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத என்ன செய்றாங்க? வெளிப்படுத்துறாங்க. சோ அப்ப ஆதியாகமத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது? ஒரு காரியம் ரகசியமா என்ன செய்யப்பட்டிருக்குது? மறைத்து வைக்கப்பட்டிருக்குது. அந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற காரியம் எப்போ வெளிப்படுமா? அந்தத்துல. இங்க நம்ம இந்த 2 வசனம் வாசிச்ச ஞாபகம் இருக்குதா? ஏசாயா 46:10 பார்த்த மாதிரியும் மத்தேயு 13:34-35 பார்த்த மாதிரியும் அந்தத்தில் உள்ளவைகள் எங்க எழுதப்பட்டிருக்குது? ஆதியில எழுதப்பட்டிருக்குது. இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? உலக தோற்றம் முதல் இருக்கிற மறைபொருள்களை நான் என்ன செய்ய போறேன்? வெளிப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா இந்த இடத்துல? இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அப்படி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப இதுல மறைபொருள் இருக்கு அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? ஏசாயாவும் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவும் சொல்றாங்க. அப்படிதானே? இந்த 2 பேரும் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்போ அதுல இருக்கிற மறைபொருள் என்ன அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ பார்க்க போறோம். தேவன் சிருஷ்டிப்பு மறு சிருஷ்டிப்பு இதெல்லாம் எப்படி செய்வாங்க? நம்ம இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம் அப்படிதானே? ஒரு சிருஷ்டிப்பு மறு சிருஷ்டிப்பு அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அப்போ ஒரு சிருஷ்டிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மறு சிருஷ்டிப்புன்னு ஒண்ணு வருது. ஏன் ஒரு சிருஷ்டிப்பு மறு சிருஷ்டிப்புன்னு வருது? அதுல தவறு அழிச்சிட்டு மறுபடி சிருஷ்டி. அவ்வளவுதான். அப்படிதானே? தேவன் நினைச்சாங்க ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி நிறைய கிளாஸ் பார்த்த மாதிரி முந்தின வானம் முந்தின பூமின்னு ஒண்ணு என்ன செய்யுது? முந்தின வானம் முந்தின பூமி இருக்குது. இந்த முந்தின வானம் முந்தின பூமி என்ன ஆயிடுது? இது கரப்ஷன் ஆயிருது. அப்படிதானே? இது வந்து என்ன ஆயிருது? பாவம் கேடு செய்யற கூட்டமா மாறினதுக்கு அப்புறம் தேவன் நினைச்சாங்க இந்த முந்தின வானம் முந்தின பூமியை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? புதிய வானம் புதிய பூமி என்ன செய்யப்படுது? சிருஷ்டிக்கப்படுது. அப்படிதானே? இதான் என்னது? இது வந்து சிருஷ்டிப்பு. இது வந்து என்னது? மறு சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பு சிருஷ்டிப்பு வந்து என்னது? கலப்படமாகிறது, இந்த துரோகம் செய்யற கூட்டமா கேடு செய்யற கூட்டமா மாறினதுனாலதான் அந்த இடம் அழிவுக்கு கொண்டு வந்து ஒரு மறு சிருஷ்டிப்பை தேவன் நினைச்சாங்க இந்த உலகத்துல செய்யறாங்க. சரிங்களா? இப்போ தேவன் ஆதியாகமத்தின் காலத்துல ஆதியில இந்த உலகத்தை எப்படி எல்லாம் சிருஷ்டித்தாங்க? வார்த்தையினால சிருஷ்டித்தார். தேவன் எல்லாத்தையும் எப்படி சிருஷ்டிக்கிறாங்க? வார்த்தையின் மூலமா சிருஷ்டிக்கிறாங்க. அப்படிதானே? நமக்கு நல்லா தெரியும். எத்தனை நாள் இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை எல்லாம் சிருஷ்டித்தாங்க? 6 நாள் சிருஷ்டிக்கிறாரு. 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறாரு. ஆமென். கரெக்ட். 6 நாள் தேவன் என்ன செஞ்சிருக்காங்க? உலகத்துல ஒவ்வொரு காரியங்களா என்ன செய்றாங்க? சிருஷ்டிக்கிறாங்க. 7ஆவது நாள் ஓய்வு நாள். அப்ப 6 நாள் சிருஷ்டிப்பு, 7ஆவது நாள் என்னது? ஓய்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்றோம்? பாக்குறோம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நாள்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல் நாள் தேவன் என்ன படைச்சாங்க?
வானத்தையும் வானத்தையும் பூமியையும் வெளிச்சம். சிருஷ்டித்தார். வெளிச்சம் என்ன எல்லாரும் வெளிச்சம். டிஃப்ரெண்ட் ஆன்சரா வருது. வெளிச்சம் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் நாள் குழப்பமா உண்டாக்குனார். இருக்குதா? ஒளிதான் முதல்ல. வெளிச்சம். வானத்தையும் வெளிச்சம். பூமியை சிருஷ்டித்தார். ம் பாப்பமா. ஓகே, முதல்ல 5 வசனம் வாசிப்போமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாகிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆகிற்று. ஆமென். தேங்க் யூ பிரதர். ஒரு நாள் முடிஞ்சிருச்சு அப்படிதானே? முதல் 5 வசனத்துல ஒரு நாள் முடிஞ்சது. அந்த ஒரு நாள்ல தேவன் என்ன செய்றாங்க? சிருஷ்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கும் போது என்ன பாக்குறோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரிங்களா? நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. முதல்ல தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அப்படிதானே? பூமி இருக்குது. அந்த பூமி எப்படி இருக்குதான்? ஒழுங்கின்மை வெறுமையுமாய் ஒழுங்கின்மை வெறுமையா. ஒழுங்கின்மை வெறுமையா இருக்குது. இதான் என்னது? பூமி. பூமி எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. தேவன் படைக்கும் போது இந்த பூமியை கரெக்டாவே படைச்சிருக்கலாம் தானே? ஏன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா படைக்கணும்? நிதானமா அழகா தேவனால முடியாதா? முடியும். இதே மாதிரி இன்னொரு டைம் இதே மாதிரி ஒரு காலம் வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியுமா? இதே மாதிரி பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இதே மாதிரி இன்னொரு டைம் ஒரு காலம் இருந்துச்சு, தெரியுமா? சரி நம்ம இந்த ஜலப்பிரளயம் வந்ததுக்கு ஆனா அப்போ பூமியில மழை எல்லாம் இருந்திருக்கு. ஒளிவு மரத்தை போய் அந்த பறவை எல்லாம் போய் எடுத்துட்டு வந்துச்சு. அப்போ மரம் எல்லாம் இருந்திருக்கு. நோவோட காலம். மத்தவங்க சரி, ஓகே, நம்ம பாப்போம். சரிங்களா? 40 நாள் மழை பெஞ்சா 40 வருஷம். என்னோட ஒப்பீனியன். ஓகே, சரி, ஓகே, நிறைய ஆன்சர் நம்ம பாக்குறோம். சரிங்களா? சரி, நம்ம இப்ப இங்க பாப்போம். சரி, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சரிங்களா? ஆழத்தின் மேல என்ன இருக்குதான்? சாரி, பூமியான ஒழுங்கின் வெறுமை இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆழத்தின் மேல் என்ன இருக்கு? இருள் இருக்குது. தேவ ஆவியானவர் எதுக்கு மேல அசைவாடி கொண்டிட்டு இருக்காங்களா? ஜலத்தின் மேல். ஜலம் தண்ணிக்கு மேல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அங்கேயும் இங்கேயும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் எங்க அசைவாடி கொண்டிட்டு இருக்காங்க? ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஜலத்திற்கு மேல என்ன இருக்கான்? ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது. இருள் இருக்கு. அப்போ இருளை யார் படைச்சது? முதல்ல இருளாதான் இருந்திருக்கு. முதல்ல இருளாதான் இருந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தான் போன தூதர்கள். போன தூதர்கள். சரி, ஓகே, நம்ம இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற அப்படிதானே? பூமி எப்படி இருக்குது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது. அதுக்கு மேல அப்படிதானே? அதுக்கு மேல என்ன இருக்குதான்? பூமியான ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழம்னா என்ன அர்த்தம்? ஆழம்னா என்னது? என்ன அர்த்தம்? ஆழம் சாதாரணமாவே சொல்லுங்களேன். ஆழம்னா ஏதோ ஒரு இடம் இருக்குது, அதுல ஏதோ ஒரு பொத்தல் மாதிரி ஏதோ குழி மாதிரி இருக்கு. அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு பள்ளம். அதான் என்னது? அதான் பெரிய பள்ளமா இருக்குது. அதான் எப்படி இருக்கு? ஆழமா இருக்கு. இல்லன்னா தண்ணியை பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்வோம்? இந்த ஆறு இல்லன்னா இந்த குளம் எப்படி இருக்குது? ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்றோம்? பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு என்ன பாக்குறோம்? ஒரு ஆழம் இருக்குது. அந்த ஆழத்தின் மேல என்ன இருக்குதான்? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் என்ன செய்யறாரு? அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல இருள் இருக்குது. உடனே தேவன் என்ன செய்யறாங்க? இந்த இடத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன வந்துடுச்சு? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றாரு. உடனே வெளிச்சம் வந்துடுச்சு. அப்ப இந்த முழு உலகமும் எதுக்குள்ள வந்துடுச்சு?
வெளிச்சத்துக்குள்ள. வெளிச்சத்துக்குள்ள வந்துடுச்சு. எல்லாரும் ஓகே தானே? வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க 4, 5 வாசித்து பாத்தீங்க அப்படின்னா, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அது எப்படி? அதான் வெளிச்சம் வந்துட்டுல, அப்ப இருள் போயிருக்கணும் தானே? ஏன் இருள் போல? ஆழமான இருக்கிற பகுதியில வந்து வெளிச்சம் தெரியாது. பகல் வரும். ஓ, மேல பாதி வந்து வெளிச்சம் வந்தா போதும், ஆழத்துல வேண்டாம் அப்படின்ட்டா? அப்படி எடுத்துக்கலாமா? இப்ப கூட வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா கடல்ல ரொம்ப ஆழமா போனா என்ன இருக்காது? ரொம்ப ரொம்ப டீப்பா போனோம் அப்படின்னா அங்கேயும் என்ன இருக்காது? இருக்காது. தேவன் மனுஷங்க வாழ முடியாத இடத்த பத்தி பேசிட்டு இருக்காங்களா அந்த இடத்துல? அதுக்கப்புறம் என்ன பாக்குறோம்? தேவன் என்ன செய்யறாரு? அந்த வெளிச்சத்தை இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இரவுக்கு இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடிய காலமாகி முதல் நாளாயிடுச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்க்கும்போது என்ன பாக்குறோம்? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி கேட்ட கொஸ்டின். இதுக்கு அப்புறமும் பூமியானது இதே மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனம் வாசிப்போமா? எரேமியா 4வது அதிகாரம் 23. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. அது எப்படி இங்க சொல்றதும் எரேமியால சொல்லப்படுற வசனம் ஒரே மாதிரி இருக்கு? அவங்க தேவனை அறியாம இருந்தாங்க. அதான் தேவனை அறியற்றவர்களா இருந்ததுனால. அப்ப இந்த ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்? 2 வசனம் ஒரே மாதிரிதான் இருக்கு, அப்படிதானே? 4:23 பார்த்தாலும் சரி, ஆதியாகமம் இந்த முதல் 5 வசனத்துல வாசிச்சீங்க, அப்படிதானே? இத பார்க்கும்போது ரெண்டுமே எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்குது. அப்போ எது கரெக்ட்? அது உண்மையான சிருஷ்டிப்பை பத்தி பேசுதா, இல்ல ஆதியாகமத்துல இருக்கிற காரியம் சொல்லுதா? எரேமியா வந்து தீர்க்க தரிசனம்ல. எரேமியா வந்து ஒரு தீர்க்க தரிசனம், மெயின் கரெக்ட். இதே மாதிரிதான் ஆதியாகமத்தின் காலத்திலே நடந்திருக்கும். கரெக்ட். சரிங்களா? அப்போ ஜனங்கள் மதியற்றவர்கள். கிட்டத்தட்ட ஆதியாகமத்தின் காலத்துல தேவன் வந்து என்ன செய்றாங்க? அந்தத்தில் உள்ளத ஆதியில சொல்லியிருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? உலக தோற்றம் முதல் இருக்கிற மறைபொருளை என்ன செய்ய போறேன்? வெளிப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உலக தோற்றத்துல மறைபொருள் இருக்கா இல்லையா? கண்டிப்பா என்ன இருக்குது? இந்த உலகத்துல இந்த உலக தோற்றம் முதல் மறைபொருள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப இந்த இடத்துல நமக்கு நல்லாவே தெரியும் வெளிச்சம்னா என்ன, இருள்னா என்ன. அறியாமை, கர்த்தரை தேவனை பற்றிய அறிவு இல்லாதது இருள், அந்த அறிவு இருக்கிறது வெளிச்சம். கரெக்ட், அப்படிதானே? வெளிச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் என்ன செய்யுது? அந்த இடத்துல இருக்குது. இருள் அப்படின்னா அந்த இடத்துல இல்ல. தேவனுடைய வார்த்தையானது என்ன செய்யல? இல்ல. இல்ல, தேவனுடைய வார்த்தையானது என்ன செய்யல? அந்த இடத்துல இல்ல. அப்ப இந்த 2 ஜனங்களும் என்ன செய்யப்படுறாங்க? இந்த இடத்துல பிரிக்கப்படுறாங்க. 2 விதமான ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தேவன் பிரிக்கிறாங்க. இவங்கதான் யாரு? இவங்க எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள். இதுக்கப்புறம் தேவன் என்ன செய்றாங்க? அவங்க அந்த இருளே இருக்கிற ஜனங்களா இருக்காங்க. அதனால தேவன் என்ன செய்றாங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளை மறு சிருஷ்டிப்பின் மூலமா என்ன செய்றாங்க? பிரிக்கிறாங்க. இந்த வசனம் கூட வாசிக்கிறீங்களா? மத்தேயு 4:9. மத்தேயு 4வது அதிகாரம் 9வது வசனம். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். யார்கிட்ட பேசுறா இந்த இடத்துல? சாத்தான் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றான். சாத்தான் எதை சொல்றான்? நீ சாஷ்டாங்கமாய் விழுந்தா எதை தருவேன்? இந்த பூமியை எல்லாத்தையும் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? சாத்தானே சொல்றான். இதை யாருகிட்ட சொல்றான்? இயேசு கிறிஸ்து கிட்ட, அப்படிதானே? அது எப்படி? சிருஷ்டித்தது யாரு? யாருக்கு சொந்தமான ஜனங்கள் அந்த இடத்துல? தேவன் படைத்தாரு, தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். ஆமா. ஆனா சாத்தான் என்ன சொல்றான்? நீர் சாஷ்டாங்கமா நீர் என்ன விழுந்து பணிந்து கொண்டா இது எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன செய்யறேன்? தாரேன். அப்படிங்கிறது எதை குறிக்குது? தேவன் சிருஷ்டித்த இந்த முழு பூமியை தான் என்ன செய்யுது? குறிக்குது. அப்போ ஜனங்கள் எல்லாருமே யாருக்கு கீழே இருக்கிறாங்க? சாத்தானுக்கு கீழே இருக்காங்க. இன்னும் இயேசு கிறிஸ்துக்கு கீழே ஜனங்கள் என்ன செய்யல? தேவனுக்கு கீழே ஜனங்கள் என்ன செய்யல? இன்னும் வரல. அப்போ என்ன செய்யப்படுது இந்த இடத்துல? வெளிச்சத்துக்கு அவங்க என்ன செய்யல? வரல. வெளிச்சம் அப்படின்னா டைரக்டா வெளிச்சம் வருது அப்படின்னா அந்த வெளிச்சம் எப்படி வரும்? வெளிச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி வெளிச்சம் வரும்?
தேவன் மூலமா தான் வெளிச்சம் வரும். வார்த்தை கண்டிப்பா. தேவன் வெளிச்சம் ஆனா வெளிச்சத்தை படைக்கிறதே தேவன் தான், அப்படிதானே? இந்த இடத்துல வெளிச்சத்தை படைக்கிறதே வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு யார் சொல்றா? தேவன் தான் சொல்றாங்க. அப்ப தேவன் சொல்றாங்க அப்படின்னா வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னா என்ன வெளிச்சம் உண்டாயிருக்கும்? ஃபர்ஸ்ட் வெளிச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. வார்த்தை வார்த்தை. அந்த வெளிச்சம் ஜனங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கரெக்ட். ஆமென். வெளிச்சத்தை தேவன் எப்போ கொடுப்பாங்க? இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? வெளிச்சத்தை கொடுப்பாங்க. அப்ப வெளிச்சத்தை ஒரு ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா யார் எப்படி எதன் மூலமா பெற்றுக்கொள்ள முடியும்? தேவ வார்த்தை. வெளிச்சம்னா வார்த்தை. வெளிச்சத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வார்த்தையுடைய போதகர் தான். எப்படி போதகர் மூலமா தான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இருந்த போதகர்கள்லாம் யாரு? ஆதியாகமத்து காலத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதாம் ஃபர்ஸ்ட் எப்படிதான் இருந்தான்? தேவன் கூட இருக்கும்போது வெளிச்சம் கொடுக்கிறவனா தான் இருந்தான். அதுக்கப்புறம் மோசே, அதுக்கப்புறம் நோவா, அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லலாம் அப்படிதானே. ஆபிரகாம், மோசே, நோவா, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய யோவான். இவங்க மூலமா தான் என்ன செய்யப்படுது? வெளிச்சம் கொடுக்கப்படுது அப்படின்னா. வெளிச்சம் இருள்னா நமக்கு நல்லா தெரியும் அப்படிதானே. வெளிச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய திறக்கப்பட்ட வார்த்தை. அந்த திறக்கப்பட்ட வார்த்தையுடைய போதகர் மூலமா தான் என்ன கொடுக்கப்படுது? வெளிச்சம். இருள்ல இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லி வசனம் நம்ம வாசிச்சிருப்போம் அப்படிதானே. அப்ப அவங்க என்ன இருள்ல, உண்மையான இருள்லையா இருக்காங்க? இல்ல. அவங்க எப்படிப்பட்ட இடத்துல இருக்காங்க? வார்த்தை இல்லாத காலம். வார்த்தை இல்லாத காலத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது? வார்த்தையானது கொடுக்கப்படுது. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றவங்க எங்க போற எதன் பிள்ளைகளா மாறுறாங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறுறாங்க. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்க இருளின் பிள்ளைகளாவே என்ன செய்றாங்க? அப்ப தேவன் இந்த இடத்துல என்ன செய்றாங்க? பிரிக்கிறாங்க அப்படிதானே. வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்கிறாங்க. அப்ப வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கு? வெளிச்சமும் பிரிக்கப்படுது, இருள் பிரிக்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்ட். ஆமென். நியாய தீர்ப்பு. கரெக்ட். இந்த இடத்துல என்ன செய்யப்படுது? நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுறது மூலமா தான் என்ன செய்ய முடியும்? ஜனங்களை பிரித்து எடுக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்கறவங்க என்ன செய்வாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க, வெளிச்சத்துக்கு போவாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்காதவங்க எங்க போயிடுவாங்க? எங்க போவாங்க? இருள். அந்த நரகத்துக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? இதுல ஒரு ஊமை இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல வசனமே தெளிவா சொல்லுது அப்படின்னா. வசனத்தை நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனமே என்ன செய்யுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னா. அந்த ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அந்தத்துல உள்ளத ஆதியில வெளிப்படுத்துறாங்க. அப்ப அந்தத்துக்கும் இந்த ஆதிக்கும் என்ன தொடர்பு? அந்தத்துல இருக்கிறத ஆதியில வெளிப்படுத்துறாங்க. அப்ப ஆதியிலே அந்தத்தையும் உங்களால மேட்ச் பண்ண முடியுதா? வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்க போறேன் அப்படிங்கறதுதான் எண்டுல அந்த அறுவடை. புதிய வானம் புதிய பூமி. புதிய வானம் புதிய பூமி. கேட்டதான் சொல்லுங்க. ஆதியில இருள் இருந்தது, அந்தத்துல வெளிச்சம் வருது. ஆதியில இருள் இருந்தது, அந்தத்துல வெளிச்சம் வந்தது. கரெக்ட். அதான் வெளிச்சம் வந்துச்சு பிரதர். இவங்க எல்லாம் யாரு? வெளிச்சம் கொடுக்கறவங்க தானே. ஆபிரகாம், மோசே, யோசுவா, இயேசு கிறிஸ்து, இவங்க எல்லாம் வெளிச்சம் கொடுக்கறவங்க தானே. சொல்லுங்களேன். அந்தத்துல உள்ளதை ஆதியில வெளிப்படுத்துவேன். வெளிப்படுத்துறது என்ன? எப்பவும் ஒண்ணு சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆதியாகமத்துல இருந்து கடைசி எந்த புஸ்தகம்? சரி, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி ஆதியாகமத்துல இருந்து யூதா வரைக்கும் இந்த 55 புஸ்தகம் தெரிஞ்சாதான் வெளிப்படுத்தின விசேஷம் தெரியும். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தெரிஞ்சாதான் ஆதியாகமம் தெரியும். சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? கிளாஸ்ல நிறைய வாட்டி சொன்னது கிடையாது. நான் அப்பப்ப என்ன செஞ்சிருக்கேன்? சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும். நீங்க ஆதியாகமத்துல மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேவன் 2 இடத்துல வெளிப்படுத்திருக்காங்க. அந்தத்துல உள்ளத ஆதியில வெளிப்படுத்த போறேன். இயேசு கிறிஸ்துவும் அதே வார்த்தையை சொல்றாங்க. உலக தோற்றம் முதல் இருக்கிற ரகசியத்தை நான் வெளிப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்னவா இருக்கும்? முதல்ல தேவன் என்ன செய்றாங்க? முதல்ல என்ன பார்க்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், சிருஷ்டித்தார். அப்போ வானம் பூமி என்ன செய்யப்பட்டுடுச்சு? சிருஷ்டிக்கப்பட்டுடுச்சு. அப்போ முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டது என்னது? அந்தத்துல
வானம். வானம். ஆவிக்குரிய பரலோக ராஜ்யம். இல்ல மனுஷனே இன்னும் உருவாகலையே, பூமி வர முடியல. அவர் படைக்கிறதுக்கு முன்னாடி மனுஷனே வரல பிரதர். ஆமா பிரதர். அப்புறம் எப்படி பிரதர் ஆட் பண்றீங்க? இல்ல அதான் நீங்க தான் சொல்லணும். தேவன் அந்த ஆதியில சொன்ன ரகசியம் என்ன அத சொல்லுங்க பிரதர். நீங்க இன்னும் ஆதியாகமத்திலே இருந்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் உங்களுக்கு ரகசியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்ன மறைபொருள் இது மறைபொருளே கிடையாது. இது மறைபொருள் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் சொன்ன மறைபொருள் என்னன்னு தான் நான் கேக்குறேன் இப்போ. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல யூதர்கள் அந்த இது என்னது மிகாவேல் அவங்க தான் இருந்தாங்க, அவங்களோட இருந்தாங்க. இப்போ இதுல கபிரியல் தூதர், மிகாவேல் யூசிப்பர், அதுல பெருமை உள்ளவனா கருதுனாலதான் அதுல சண்டை வந்துதான் கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பின பிந்திதான் அவங்க கீழே விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் தேவன் படைத்தார் பூமியை படைக்கும் பட்சத்துலதான் முதல் நாள் ஒவ்வொன்னா படைச்சிட்டு கடைசி நாள் தான் மனிதனே படைக்கிறார். அதுக்கடையில எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னா அடைக்கிறார். முதல்ல ஆணம் பூமி உண்டாகட்டும், இது உண்டாகட்டும், அப்ப பகல் உண்டாகட்டும், இரவு உண்டாகட்டும், பைபையா தான் வந்துட்டு தான் கடைசியா தான் மனிதனை கொண்டு வர்றாரு. சரி, இப்போ வசனத்துல தேவன் என்ன செய்றாங்க, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் 9-10 வாசிங்களேன் அதே அதிகாரத்துல. வானத்தின் கீழே ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் சொல்லிட்டார். ஓகே. இப்போ இந்த இடத்துல தேவன் என்ன செய்றாரு, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும். அப்ப இந்த பூமி என்ன பிரதர்? முதல்ல ஃபுல்லாவே நீர் திரளா இருக்கு. அந்த கடலா அதுக்கு ஒரு எல்கையை உருவாக்குறார் தேவன். இதை தாண்டி வர முடியாது. இதுக்கு அங்கிட்டு இருந்தானே சொல்லுங்க. அதாவது தண்ணியா இருக்குது. அப்புறம் மனிதனை இது பண்ண முடியல, ஒவ்வொன்றையா கொண்டு வர்றாரு. இந்த தண்ணியை ஒரு இவ்வளவுக்கு எல்கை இவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை அந்த கடல்ல வாங்கி கொண்டு இருக்கு. இப்ப நம்ம கடலை பாக்குறோம். ஓகே பிரதர். ஓகே, தேங்க் யூ பிரதர். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வசனத்துல நீங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்து 2வது வசனத்துல பார்க்கும்போது பூமியும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. சரிங்களா? இந்த 2 வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆதியாகமத்துல என்ன இருக்குது, ஒரு மறைபொருள் இருக்குது. சரிங்களா? இந்த 2 வசனத்தை நீங்க நல்லா திரும்ப நீங்க வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஆதியில என்ன இருக்குது, ஒரு ரகசியம் இருக்குது. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா ஆயிடுச்சு. அப்போ முதல்ல இருந்த அந்த வானம் பூமி எதை குறிக்குது? அந்தத்துல அந்தத்துல இருந்த வானம் பூமி என்ன? புதிய வானம் புதிய பூமி. அந்தத்துல இருக்கிற வானமும் பூமி புதிய வானம் புதிய பூமி. சரி, அந்த இதில் கரெக்ட். அந்த இடத்துல நீங்க இங்க மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்தத்துல இருந்தது என்னது? அந்தம்னா எதை பாக்குறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிதானே? அந்தம் அப்படின்னா எதை குறிக்குது? வெளிப்படுத்தின விசேஷம். இது ஆதியாகமத்தை நம்ம என்ன செய்யறோம், முந்தின வானம் முந்தின பூமி. ஆமென். அது முந்தின வானம் முந்தின பூமி என்ன செய்யறோம் இந்த இடத்துல பாக்குறோம். அது எதை குறிக்குது? கூடாரமாகிய ஆலயம். கூடாரமாகிய ஆலயம் இல்லனா என்னது? முந்தின வானம் முந்தின வானம் முந்தின வானம் முந்தின பூமி. இதான் என்னது? இந்த இடத்த தேவன் என்ன செஞ்சிட்டாங்க, முதல்ல சிருஷ்டித்தார். சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யுது? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அந்த ஆழத்தின் மேல் என்ன இருக்குது? இருள் இருக்குது. ஜலத்தின் மேல் தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அசைவாடி கொண்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்க? இந்த நம்ம பார்க்க அப்படிதானே, இந்த முந்தின வானம் முந்தின பூமி, இந்த கூடாரமாகிய ஆலயம் என்ன செஞ்சிட்டாங்க? கடைசி முதல்ல அவங்க தேவன் பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கொஞ்ச நாள்ல வலது காலத்துல இருந்து விழுந்துட்டாங்க. மலை போன்றது ஒன்று சமுத்திரத்துல என்ன செய்யப்பட்டுச்சு? தள்ளப்பட்டது. அப்ப அந்த இடத்துல மேல அந்த பூமியில இருந்தது இடம் எந்த இடம் மட்டும்தான்? இந்த முந்தின வானம் முந்தின பூமி மட்டும்தான். அப்படிதானே? இந்த கூடாரமாகிய ஆலயம் மட்டும்தான் எங்க இருந்துச்சு? அந்த ஜலத்துக்கு மேல, சமுத்திரத்துக்கு மேல என்ன செஞ்சது? இருந்தது. அப்ப தேவன் என்ன செய்யறாங்க? அந்த கூடாரமாகிய ஆலயம் மூலமா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அசைவாடி கொண்டு அங்கதான் என்ன செஞ்சாங்க? வாசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அதுவும் சமுத்திரத்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா தேவன் இருக்கிறதுக்கு இடம் இருக்குதா? இங்க இருந்துச்சா? இல்ல. அதான் நம்ம என்ன பாக்குறோம் இந்த இடத்துல, தேவன் என்ன செய்யறாரு? ஜலத்தின் மேல் திரும்ப என்ன செய்யறது? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறார். அப்போ மொத்த உலகமே என்ன செஞ்சிடுச்சு?
சமுத்திரத்துக்குள்ள போயிடுச்சு. வெளிச்சம் இல்லாம போயிடுச்சு. அப்போ தேவன் இந்த இடத்துல என்ன செய்றாங்க? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறார். அப்போ வெளிச்சம் அப்படிங்கறது எதை குறிக்குது இந்த இடத்துல? இந்த இடத்துல பாக்குற மாதிரி வார்த்தையுடைய ஒரு போதகர். இந்த இடத்துல என்ன செய்யுது? புதிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. அப்ப தேவன் புதிய ராஜ்யம் ஸ்தாபிக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஸ்தாபிப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு போதகரை தேர்ந்தெடுப்பாங்க, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஒரு போதகர் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த போதகருக்கு என்ன கொடுக்கப்படும்? அந்த போதகருக்கு என்ன செய்யப்படும்? வார்த்தை கொடுக்கப்படும். அந்த வார்த்தையின் மூலமா தான் அவர் என்ன செய்வாரு? அந்த மறுசிருஷ்டிப்பு. ஆமென். மறுசிருஷ்டிப்பை என்ன செய்வாங்க? ஒவ்வொன்னா செய்வாங்க. அப்ப அந்த வார்த்தையை எல்லா ஜனங்களும் கேட்டு போவாங்களா? கண்டிப்பா போக மாட்டாங்க, அப்படிதானே? ஆதியாகமத்தின் காலத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் யாரெல்லாம் இந்த பூமிக்கு அனுப்புறாங்களோ அவங்களை ஏற்றுக்கொள்ற ஜனங்களும் இருக்காங்க, ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களும் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அப்ப இந்த இரண்டு விதமான ஜனங்களும் என்ன செய்றாங்க? பிரிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறுறாங்களோ, வெளிச்சத்தை பார்த்து வெளிச்சத்துக்கிட்ட போறாங்களோ அவங்க எல்லாம் எங்க போறாங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறுறாங்க. இந்த இருளின் பிள்ளைகளா இருக்கிறவங்க எங்க என்ன செய்றாங்க? அந்த இருள் அவங்க என்ன செய்றாங்க? தேவன் இந்த இடத்துல ரெண்டு பேரையும் என்ன செய்றாங்க? வெவ்வேறாக பிரிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்றாங்க? இதெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? வெவ்வேறாக பிரித்தார். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தை விடலையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். சாயங்காலம் விடிய காலம் ஆகி முத நாள் என்ன செஞ்சிடுச்சு? இந்த இடத்துல முடிவுக்கு வந்துடுச்சு. முத நாள் என்ன செஞ்சிடுச்சு? முடிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தேவன் இரண்டாவது நாள் என்ன செய்றாங்க? இரண்டாவது நாள் என்ன பண்றாங்க? 6ல இருந்து 8 வரைக்கும் மட்டும் வாசிப்போமா? பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்க கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. ஆமேன். ஆமேன். 2 நாள். இது 2வது நாள், அப்படிதானே? இது 2வது நாள். இந்த 2வது நாள்ல என்ன செய்யப்படுது? என்ன நடக்குது? ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார், அப்படிதானே? ஜலத்தின் மத்தியில் என்னது? ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது, அப்படிதானே? ஜலத்திலிருந்து ஜலமே என்ன செய்யப்படுது? பிரிக்கப்படுகிறது. அப்போ என்னெல்லாம் எப்படி பிரிக்கப்படுது? என்ன எத்தனை விதமான ஜலம் இந்த இடத்துல பிரிக்கப்படுது? 2 விதமான ஜலம். என்னெல்லாம்? தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிடுச்சு. என்ன பாக்குறோம் இந்த இடத்துல? அந்த ஜலத்திற்கு மேல் ஒண்ணு பிரிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஜலத்துக்கு கீழே அந்த ஆகாய விரிவுல ஜலத்துக்கு மேல், ஜலத்திற்கு கீழ் அப்படின்னு சொல்லி என்னது பிரிக்கப்படுது? 2 இது பிரிக்கப்படுது. அப்போ நம்ம இங்க பாக்குறது கரெக்ட். இந்த 2ஐயும் பார்க்கும்போது இது தேவன் என்ன செய்றாங்க? 2வது நாள் செய்யறாங்க. அப்ப இந்த 2வது நாள் செய்யறது என்ன? அதாவது அந்த நீரை வந்து 2ஆ பிரிக்கிறார் பிரதர். மேல ஆகாய விரிவு, அதுதானே மலை. மேல உள்ளது மழை நீர் ஆகிறது, கீழே உள்ளது கடல். மழை எப்படி பிரதர் வருது? மேகத்துல இருந்து. இல்ல அப்படி கேக்கல. அந்த மேகம் எப்படி வருது? சமுத்திரத்துல இருந்து வருது. சமுத்திரத்துல இருந்து தண்ணி எடுத்து திரும்ப அது எங்க செய்யுது? அது திரும்ப பூமிக்கே என்ன செய்யுது? பூமிக்கே அது எப்படி வருது? சாதாரணமா ஒரு மழை போல வருது, அப்படிதானே? அப்போ இப்போ மேகம் இருக்கா வானத்துல? இப்ப அந்த மேகத்தை தேவன் படைச்சது எங்க? அப்பப்ப வந்துட்டு போகுமா? இல்ல, பெர்மனண்டா வானத்துல மேகம் இருக்குது. இப்ப போய் பார்த்தா எங்க இல்லையே, நட்சத்திரமா தெரியுது. அதாவது இருக்கும் ஆனா தெரியாது. இருக்கும் ஆனா தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் பிரதர். மேகம்னா ஆவியலின் குறிது. கரெக்ட். இதுவும் எதை குறிக்குது? ஆவிக்குரிய. ஜலம்னா உங்களுக்கு தண்ணினா என்னன்னு தெரியும், அப்படிதானே? தண்ணினா என்ன? இங்க தேவன் என்ன செய்றாங்க? தண்ணியே பிரிக்கிறாங்க. ஆகாயத்துக்கு மேலையும் சரி ஆகாயத்துக்கு கீழையும் ஜலத்தை என்ன செய்றாங்க? பிரிக்கிறாங்க. ஜலம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னது? தண்ணி. இந்த உபாகமம் 32:2 வாசிக்கிறீங்களா? ஆகாயத்துக்கு மேல இருக்க தண்ணி என்னது? உபாகமம் இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும்.
பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அப்ப இப்போ இந்த இடத்துல நம்ம ஆகாயத்துக்கு மேல இருக்க தண்ணி என்னதான்? வார்த்தை. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். அப்போ உபதேசம்னா எங்க இருந்து வர்ற உபதேசம்? உபதேசம் என்ன செய்யும்? பொழியும். அப்படிதானே? உபதேசம் என்ன செய்யுமா? மேல இருந்து பொழியும். அப்ப அந்த உபதேசம் மேல இருந்து வர்ற உபதேசம்னா என்ன? ஆமென். தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய அந்த வெளிப்பட்ட வார்த்தை என்ன செய்யுது? மழை மாதிரி என்ன செய்யுது? அப்படியே விழுது. அப்போ ஜலத்துக்கு கீழே இருக்க தண்ணி, ஜலத்திற்கு கீழே இருக்க தண்ணி பூமியில இருக்க ஜனங்கள், ஜலத்துக்கு கீழே இருக்க அவங்களுக்கு வந்து அந்த உபதேசம் போகாது. இல்ல, அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி? ஜலத்திற்கு கீழே ஒரு தண்ணி இருக்கு. அப்ப ஜலத்துக்கு கீழே இருக்க தண்ணினா என்ன? இந்த தண்ணி தான் பிரிக்கப்படுது. அப்படிதானே? ஆகாயத்துக்கு மேல, ஆகாயத்துக்கு கீழே. அப்ப இது வந்து தேவனுடைய உபதேசம் கிடைக்க கூடாத இடம். தேவனுடைய உபதேசம் இல்லாத இடம். அப்போ இந்த இடம் எப்படி இருக்கும்? இருளா இருக்கும். இந்த இடத்துல இங்க இருந்து வர்றது என்னது? தேவனுடைய போதனை. அப்படிதானே? இங்க இருந்து வர்றது என்னது? என் உபதேசம் அப்படிங்கறது எதை குறிக்குது? தேவனுடைய உபதேசம், தேவனுடைய போதனையை குறிக்குது. அப்ப இங்க இருக்கிறது சாத்தானுடைய உபதேசம். கரெக்ட். இங்க இருக்குது மனுஷ போதனை. அப்படி இல்லைன்னா இந்த மனுஷனுடைய இந்த கலாச்சாரம், சடங்குகள், இதெல்லாம் என்ன செய்யுது? இது வந்து பூமிக்குரிய அந்த போதனையை என்ன செய்யுது? குறிக்குது. அப்ப இங்க நடுசுல ஒண்ணு இருக்கு. அப்படிதானே? இந்த ஆகாய விரிவு என்ன? இந்த ஆகாய விரிவுல இருந்தா என்ன செய்றாங்க? ஜலம் பிரிக்கப்படுது. கீழையும் மேலையும் பிரிக்கப்படுது. அப்ப இந்த ஜலம் நடுசுல இருக்கிறது என்ன? ஆகாய விரிவு என்ன? மழை என்ன செய்யுது? ஆகாயத்துல இருந்து விழுது. அப்ப இந்த உபதேசம் எங்க வருது? நம்ம இந்த நீரூற்று, நதி பச்சை ஓமை படிச்சோம். ஞாபகம் இருக்குதா? தண்ணி எங்க இருந்து வரும்? தண்ணி எங்க இருந்து வரும்? வானத்துல இருந்து வரும். ஃபர்ஸ்ட் எங்க துவக்கம் எங்க? ஊச்சில விழுந்து ஊச்சில இருந்து தான் நதியா போய் என்ன செய்யும்? சமுத்திரத்துல போய் கலக்கும். அப்படிதானே? அப்போ இங்க நம்ம பாக்குற உபதேசம், தேவனுடைய வார்த்தை எப்படி வரும்? மேகத்துல இருந்து மழை போல என்ன செய்யும்? ஊச்சுக்கு வரும். அவன் கரெக்ட், ஊச்சுக்கு வரும். அப்ப இந்த ஊச்சி இருக்கிற இடம் என்ன? நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த இடம் எதை குறிக்குது? புதிய வானம், புதிய பூமி. புதிய வானம் புதிய பூமிக்கு தான் என்னது? புதிய வானம் புதிய பூமி தான் நம்ம என்னன்னு பாக்குறோம். இதுதான் என்னது? புதிய கூடாரம். இந்த இடத்துல இருந்தா என்ன செய்யப்படுது? இந்த ஜலம் பிரிக்கப்படுது. ஏன்னா இந்த பிரிக்கப்படுது அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய உபதேசம் இருக்கிற ஜனங்கள், சாத்தானுடைய உபதேசம் இருக்கிற ஜனங்கள் இந்த இடத்துல என்ன செய்யப்படுறாங்க? பிரிக்கப்படுறாங்க. நீங்க யோவான் 3வது அதிகாரம் 31ல இருந்து 34 வரைக்கும் நீங்க அப்புறமா வாசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது உன்னதத்திலிருந்து வருகிறவர் எதை போதிக்கிறாராம்? உன்னதத்தின் போதனை, தேவனுடைய போதனை என்ன செய்றாங்க? போதிக்கிறாங்க. அப்போ உன்னதம் அப்படின்னா எதை குறிக்குது? அவங்க உன்னதத்துல இருந்து வர்றது என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவிக்குரிய பரலோக ராஜ்யத்துல இருந்து வர்றதா என்னது? உன்னதத்துல இருந்து வர்ற தேவனுடைய மெய்யான போதனையா என்ன செய்யுது? இந்த இடத்த நம்ம என்ன செய்றோம்? பாக்குறோம். இந்த சிருஷ்டிப்ப தேவன் எப்போ சிருஷ்டிக்கிறாங்க? இரண்டாவது நாள் என்ன செய்றாங்க? சிருஷ்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பாக்குறோம்? மூன்றாவது நாள் என்னது சிருஷ்டிக்கப்படுது? என்ன மறந்துட்டீங்களா? 6 நாள் கரெக்டா சொல்லிட்டீங்க. 3வது நாள் 4வது நாள் என்ன கேட்டாங்க? பதில் வரல. புல் பூண்டுகள், கனிகள், விதைகள். ஓகே, வாசிப்போமா? ஓகே, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 9ல இருந்து 13 வரைக்கும் வாசிப்போமா? பின்பு தேவன் வானத்தில் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆகிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆகிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதைகளையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற் காலமாகி 3ஆம் நாள் ஆகிற்று. ஆமென். Thank you brother. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்? 9வது வசனத்துல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கு? வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் இருக்குது. அப்படிதானே? இப்போ வானத்துக்கு கீழே என்ன இருக்கான்? ஜலம் இருக்குது. ஜலம் இருக்குது. உடனே ஜலத்துல என்ன உண்டாக கடவுது? இந்த ஜலம் ஓரிடத்தில் சேரவும்
வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். உடனே என்ன வந்துருச்சு? அப்படியே ஆயிற்று. ஒரு வெட்டாந்தரை காணப்பட கடவுது அப்படின்னாரு. உடனே இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? ஒரு வெட்டாந்தரை வந்துருச்சு. வெட்டாந்தரைன்னு என்ன அர்த்தம்? புல்லு பூண்டு இல்லாத வெறுமை இந்த நிலங்கள் இல்லாத ஒரு இடம் ஒரு நிலம். ஒரு நிலம் தான் என்னது? சமுத்திரம். அப்படி இந்த ஜலம் அப்படிங்கறது எதை குறிக்குது? சமுத்திரம். சமுத்திரம். சமுத்திரம் என்ன செய்யுது? இந்த இடத்துல இருக்கு. இந்த சமுத்திரத்துல இருந்து தேவன் என்ன செய்றாங்க? ஒரு வெட்டாந்தரை காணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன வந்துருச்சு அந்த இடத்துல? வெட்டாந்தரை வந்துருச்சு. அப்ப இந்த வெட்டாந்தரை என்னது? இந்த ஜலம் என்னது? இது வெட்டாந்தரை வந்து தேவனை தேடுற ஜனங்களா? சமுத்திரத்துல தான் எல்லாமே இருக்குது. பல விதமான போதனைகள் கலந்தது. சமுத்திரம் அது சொல்லுங்களேன். அதான் அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் சொல்லுங்களேன். வெட்டாந்தரை வந்து கூடாரமாகிய ஆலயம். முதல்ல வந்து சமுத்திரத்துக்கு வெளியே இருந்து சமுத்திரம் கிறிஸ்தவ மத உலகம். ஓகே. வெட்டாந்தரை அது வந்து கூடாரமாகிய ஆலயம். சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். சரிங்களா? 1வது வசனத்திலேயே முந்தின பூமி என்ன செஞ்சிடுச்சு? முடிடுச்சு. 2வது வசனத்துல இருந்து தேவன் மறுசிருஷ்டிப்பு என்ன செஞ்சிட்டாங்க? துவங்கிட்டாங்க. சரிங்களா? முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சிருஷ்டிப்பு. 2வது வசனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பூமி எப்படி இருக்குது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது. அதே மாதிரி நம்ம காலத்தை எங்க பாக்குறோம்? எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துல நம்ம என்ன செய்றோம்? பாக்குறோம். இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அந்த பூமி எப்படிதான் இருக்குது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்துதான் எல்லாத்தையுமே என்ன செய்றாங்க? மறுசீரமைப்பு, மறுசிருஷ்டிப்பு என்ன செய்றாங்க? இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில பண்றாங்க. சரிங்களா? இந்த 1வது வசனத்துல முந்தின பூமி முடிவுக்கு வந்துட்டு அதுக்கு அப்புறம் வர்ற எல்லாமே என்னது? மறுசிருஷ்டிப்பு என்ன செய்றோம்? பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறது என்னது? சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். புதிய வானம், புதிய பூமி. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். டெம்பிள் ஆஃப் தி டெபர்னக்கிள் ஆஃப் தி டெஸ்டிமோனி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பாக்குறோம்? தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் அப்படிதானே. இப்ப இதுக்கு என்ன கொடுக்குறாரு? பூமி. பூமி என்றும் பூமின்னு என்ன செய்யறாரு? பெயர் கொடுக்கிறாரு. சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்ப இந்த இடத்துலயும் என்ன செய்யப்படுது? என்ன நடக்குது? இந்த இடத்துலயும் பிரிவு நடக்கு. அப்படிதானே. இந்த இடத்துலயும் பார்க்கும்போது ஜலம் தனியா இருக்குது. நிலம் என்ன செய்யுது? தனியா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யுது? இருக்கிறத நம்மளால என்ன செய்ய முடியுது? இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதிகளினுடைய விதையை பிறப்பிக்கும், பூண்டுகளையும் தங்கள் ஜாதிகளின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். இதோட 3 நாள் என்ன செஞ்சிடுச்சு? வந்துடுச்சு. அப்ப இந்த பூமியில என்னெல்லாம் நடக்குது? அந்த விதைக்கு ஏத்த மாதிரி என்னென்ன ஜாதியான விதைகள்லாம் இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன நடக்குது? கனி கிடைக்குது. என்னெல்லாம் செடியை வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பூமி என்ன செய்யுது? விளைய வைக்குது. இப்போ இந்த இடத்துல எப்படி அது விளைய வைக்குது? நிறைய பாக்குறோம். அப்படிதானே? 11, 12 வருஷத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல ஜனங்கள் எப்படி கூட்டி சேர்க்கப்படுறாங்க? கரெக்ட். தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் வார்த்தையின் மூலமா. சரிங்களா? வார்த்தையின் மூலமா இந்த இடத்துல இருந்து என்ன செய்யப்படுது? சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அப்படிதானே? இந்த இடத்துல இருந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு 12 கோத்திரங்கள். சுவிசேஷம் இந்த இடத்துல இருந்து என்ன செய்யப்படுது? எக்காலம் ஊதப்படுது. இந்த இடத்துல இருந்து எக்காலம் என்ன செய்யப்படுது? ஊதப்படுது. புதிய பாடல் பாடுகிற இடம் தான் என்னது? இந்த இடத்துல இருக்கப்படும். இப்ப தேவன் இந்த இடத்துல என்ன செய்றாங்க? பிரிக்கிறாங்க. அப்படிதானே? பூமிக்குரிய ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? பூமியில சமுத்திரத்துல இருக்காங்க. தேவனுக்குரிய ஜனங்கள் அந்த வலையில நம்ம மத்தேயு 13வது அதிகாரத்துல நிறைய ஊமைகள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பார்த்திருக்கோம். அப்ப தேவன் என்ன செய்றாங்க? தேவனுடைய ஜனங்களை அவர் ஒரு ராஜ்யம் உருவாக்குறாங்க. அந்த ராஜ்யத்தை உருவாக்கி அங்க இருக்கிற ஜனங்களை என்ன செய்றாங்க? அவருடைய ராஜ்யத்திற்குள்ள என்ன செய்றாங்க? கூட்டி சேர்க்கிறாங்க. இது எங்க எப்ப நடக்குது? 3வது நாள். அதுக்கப்புறம் 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது நாள். சரிங்களா? இந்த 4வது நாள் தான் பயங்கரமான நாள். இந்த 4வது நாள் என்ன நடக்கு? சூரியன் சந்திரன். ஆமென். சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை நம்ம என்ன செய்வோம்? இந்த இடத்துல பார்ப்போம். இது எப்ப நடக்குது? 4வது நாள். 14 இருந்து 19 வசிப்போமா? 14 முதல் 19. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர் உண்டாக கடவது.
அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரியிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியுமே பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்போ இந்த 4வது நாள் 4 என்ன பாக்குறோம்? என்னெல்லாம் சிருஷ்டிக்கப்படுது இந்த 4வது நாள்ல? பெரிய சுடரும் சிறிய சுடரும் உண்டாக்குறார். பெரிய சுடர், சிறிய சுடர், நட்சத்திரம் இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். பெரிய சுடர்னா என்னது? பெரிய சுடர்னா சூரியன், கொஞ்சம் சிறிய சுடர்னா சந்திரன், நட்சத்திரங்கள். இது எல்லாமே என்ன செய்யப்படுது? சிருஷ்டிக்கப்படுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிதானே? சூரியன், சந்திரன், நட்சத்திரம்னா என்ன? குடும்பம். ஆதியாகமம் 37 நம்ம பாத்துக்க அப்படிதானே? ஆதியாகமம் 37 9 11 வரைக்கும் பார்க்கும்போது யாருடைய குடும்பத்தை சொல்லுது இது? யாக்கோபோட சந்ததியை நம்ம நினைச்சோம். அது தேவனுடைய குடும்பம் பாக்குறோம். அவங்க எல்லாம் யாருக்கு ஒப்பா சொல்லப்படுறாங்க? சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துக்கு. சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துக்கு ஒப்பா சொல்லப்படுறாங்க. அப்ப சூரியன் என்ன? சூரியன் மட்டும்னா சாதாரணமா சொல்லுங்க. சூரியனா யாரு? போதகர் அப்படிதானே? சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா போதகர். சந்திரன்னா சுவிசேஷகர்கள். அதுக்கப்புறம் நட்சத்திரம் அப்படின்னா விசுவாசிகள் சொல்லலாம். இவங்க எல்லாம் யாரு? விசுவாசிகள், ஜனங்கள். இவங்க எல்லாம் என்ன செய்யப்படுறாங்க? 4வது நாள் உருவாக்கப்படுறாங்க. இவங்க எங்க உருவாக்கப்படுறாங்க? பூமியில. அந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துல. வானத்துல இவங்க எல்லாம் என்ன செய்யப்படுறாங்க? இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் பூமியிலே இருக்கும், வானத்துல இருக்கும் அப்படிதானே? அது எங்க உருவாக்கப்படுது? வானத்துல எனக்கு இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இது எல்லாமே என்ன எங்க இருக்குது? வானம் அப்படிதானே? வெளிச்சம் உண்டாக்குறது நம்ம எங்கேயே பாக்குறோம்? முத நாள்லயே நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம். வெளிச்சம் உண்மையில எங்க இருந்து வரும்? மேல இருந்துதான். சூரியன் கிட்ட இருந்து. கரெக்ட். மேல இருந்து வரும் அப்படின்னா எங்க இருந்தா வரும்? இந்த சூரியன் கிட்ட இருந்து என்ன வரும்? சூரியன் கிட்ட இருந்துதான் வெளிச்சமே வரும். அப்ப தேவன் அப்ப அங்கேயும் வெளிச்சம்னு சொல்றாங்க, இங்கேயும் வெளிச்சம்னு சொல்றாங்க. அப்போ இது உண்மையிலேயே மாம்ச பிரகாரம் சிருஷ்டிப்பா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா இருக்குமா? அப்ப 2 வெளிச்சம் வந்துக்கணும். இது என்னது? மறைபொருள். இயேசு கிறிஸ்து சொன்ன மறைபொருள் என்னது? இதுதான் நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம். சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு தெரியும் அப்படிதானே? சூரியனா என்ன, சந்திரன்னா என்ன, நட்சத்திரம்னா என்னன்னு சொல்லி நமக்கு நல்லாவே என்ன செய்யும்? இதுக்கான அர்த்தம் தெரியும். அப்போ என்ன செய்யும்? இது எங்க இருக்குது? வானத்துல இருக்குது. அப்ப இந்த வானத்துல இருக்க இந்த சூரியன் யாரு? இந்த இடத்துல மறைபொருள் அந்தத்துல இருக்கிறதே சொல்லுங்களேன். போதகர். இந்த இடத்துல இருக்கிறது யாரு? புதிய யோவான். புதிய யோவான். அதுக்கப்புறம் சந்திரன்னா அவர்கிட்ட இருந்து. சந்திரனோட இயல்பு என்ன? சாதாரணமா சந்திரனோட இயல்பு என்ன? நீங்க நம்ம சந்திரன் நைட் சூரியன் கிட்ட இருந்து சூரியன் கிட்ட இருந்து அப்படியே வெளிச்சத்தை வாங்கி அது அப்படியே என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். மத்த சைடு என்ன செய்யும்? அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் அப்படிதானே? அப்ப புதிய யோவான் கிட்ட இருந்து வார்த்தையை யாரெல்லாம் பெற்று கொள்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? அந்த வார்த்தையை பெற்று கொண்டு என்ன செய்றாங்க? அந்த வார்த்தையை என்ன செய்றாங்க? மத்தவங்களுக்கு கொடுக்கறவங்களா மாறுறாங்க. இது எல்லாமே இருக்கிற இடம். இது எல்லாமே என்ன செய்யும்? சூரியன் பகல்ல வெளிச்சம் கொடுக்கும். சந்திரன் எல்லாம் என்ன செய்யும்? இந்த சந்திரன் நட்சத்திரங்கள் என்ன செய்யும்? இரவு நேரத்துல என்ன செய்யும்? வெளிச்சம் கொடுக்கறதா இருக்கும். அடுத்து நம்ம என்ன பாக்குறோம்? அவைகள் பூமியில பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக கடவது என்றார். அப்படியே ஆயிடுச்சு. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவே ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இப்போ இந்த இடத்த கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்களேன். என்னன்னா பகலை ஆள சூரியன், பகலை ஆள பெரிய சுடர், இரவே ஆள சிறிய சுடர். அது என்ன அர்த்தம்? ஒரு சின்ன வெளிச்சம் வரும், பகல் வரும்போது மொத்த பிரைட்னஸ் வரும். இல்ல சிஸ்டர், நான் அப்படி கேட்கல. இந்த இடத்துல பகல் இரவு அப்படிங்கிறது நம்ம மாம்ச பிரகாரம் சாதாரணமா நமக்கு டே நைட் போகுதுல, அது கிடையாது. அப்படிதானே? அந்தத்துல உள்ளத ஆதியில வெளிப்படுத்துங்களேன். பகலை ஆள சூரியன்,
இரவையாள சந்திரன் நட்சத்திரம். என்ன அர்த்தம்? வார்த்தை இல்லாத இடத்துல எல்லாம் அந்த சந்திரன் போய் சொல்லணும், வார்த்தைகளை சொல்லணும். இருளின் பிள்ளைகளுக்கு சந்திரன் சுவிசேஷகர் போதிக்கிறார். இருளின் பிள்ளைகளுக்கு சுவிசேஷகர் போதிக்கிறார். ஓகே. அது ஏன் பகல்? அதாவது சொல்லுங்க சொல்லுங்க. தேவ வார்த்தையை பற்றி அறிவு இருக்கிற நமக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து வரும். நம்ம வந்து தெய்வத்தை பற்றி அறிவு இல்லாதவங்க கிட்ட போதிப்போம். தெரியல, நான் கெஸ் பண்றேன் அப்படி இருக்கலாம். அப்படி அதாவது இந்த வெளிச்சம் உண்டாக கிடவது இயேசுதான், உலகத்துக்கு வெளிச்சம் இயேசு. அவர்கிட்டதான் வார்த்தையை பற்றி சிறிய சுடர்கள், அந்த போதகர்கள் எல்லாம் வார்த்தையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஜனங்களுக்கு போதிப்பாங்க. அது ஓகே தான் பிரதர். அது என்ன பகலால சூரியன், இரவையால சந்திரன் நட்சத்திரம், அந்த பகல் இரவு அதெல்லாம் நான் என்னன்னு கேக்குறேன். கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். கொஸ்டின் குழப்பமா இருக்கா? இந்த எந்த வசனம்? 16வது வசனம். தேவன் என்ன செய்றாங்க? பகலை ஆள பெரிய சுடர் சூரியன். பெரிய சுடர் இயேசு கிறிஸ்து. அடுத்து இரவை ஆள சிறிய சுடர். இந்த இடத்துல நம்ம அந்தத்துல உள்ளதை நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம பெரிய பகலே ஆள சூரியன் அப்படிதானே. பகல்னா என்ன அர்த்தம்? பகல்னா என்னது? வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருக்கிற இடம் தான் என்னது பகல். இரவு அப்படிங்கிறது இருளின் பிள்ளைகள் இருக்கிற இடம் தான் என்னது? இந்த இருள் இருக்கிற இந்த பூமி சாத்தானுடைய இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த இருள் இருக்கிற இடத்த சொல்லுவோம். அப்போ பகலே ஆள சூரியன். இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் என்ன செஞ்சிட்டாங்க, கரெக்டா இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்க. அப்போ பகல்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த பகல் அப்படிங்கிறது எந்த இடத்த குறிக்குது? பகல் அப்படின்னா என்னது? தேவனுடைய திறக்கப்பட்ட வார்த்தையுடைய இடம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 4ல பார்த்த மாதிரி அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய கட்டமைப்பு இந்த பூமியில எங்க இருக்குதோ அப்படிதானே, அதான் என்னது? அந்த வெளிச்சம் இருக்கிற இடம், பகல் இருக்கிற இடம். புதிய வானம் புதிய பூமி, புதிய வானம் புதிய பூமி, இல்லைன்னா சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம், இல்லைன்னா நிறைய பார்த்திருக்கோம் அப்படிதானே. சியோன், சியோன் நம்முடைய புதிய எருசலேம், இந்த செஞ்சாஞ்சி, இது எல்லாமே என்னது? வெளிச்சம் இருக்கிற இடம். இன்னைக்கு இந்த வெளிச்சம் வெளிப்பட்ட வார்த்தை இருக்கிற இடம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெளிச்சம் இருக்கிற இடம்னு சொல்லுவோம். அப்போ வெளிச்சத்துல இருக்கிற ஜனங்கள், சாதாரணமா நம்ம இந்த இப்போ இருட்டா இருக்கு. அப்போ இருட்டுனா இந்த இருட்டை பத்தி குறிக்கல, இருளில் இருக்கிற ஜனங்கள், வார்த்தை அறியாத ஜனங்கள், வார்த்தை அறிந்த ஜனங்கள், இவங்க தான் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகளா என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் புதிய வானம் புதிய பூமியில செஞ்சாஞ்சிக்கு சொந்தமான ஜனங்களா இருக்காங்களோ அவங்களை யாரும் வழி நடத்துறா? இந்த சூரியன், வெளிச்சத்தின் பெரிய வெளிச்சம், பெரிய சுடர், இந்த சூரியன், புதிய யோவான், வாக்குத்தத்தத்தின் போதகர் என்ன செய்றாங்க? வழி நடத்துறாங்க. அப்ப இரவுல யார் வழி நடத்துறா? இந்த சுவிசேஷகர்கள், இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள், அவங்கதான் என்ன செய்றாங்க? இந்த வார்த்தைய மற்றவங்களுக்கு இந்த வார்த்தையை போதிச்சு அவங்களை என்ன செய்றாங்க? பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. இந்த பெரிய வெளிச்சத்துக்கு என்ன செய்றாங்க? கொண்டு வராங்க. அதான் தேவன் என்ன செய்றாங்க? பகல் இரவு. பகல்னா என்ன அர்த்தம்? பகல் ஆள சூரியன், பகல் ஆளை சூரியன், இரவுக்கு சந்திரன் நட்சத்திரம். இது பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கிற ஜனங்கள், இந்த பூமியில இருக்கிற கூடாரமாகிய ஆலயம், சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துக்கு உள்ள இருக்கிற ஜனங்களை வழி நடத்துறது தான் என்னது? இந்த பகலின் பிள்ளைகள், இந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துல இருக்கிறவங்க தான் யாரு? இந்த உள்ள இருக்கிற ஜனங்களை வழி நடத்துறது யாரு? இந்த பெரிய சூரியன். அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறவங்களை வழி நடத்துறதுக்கு என்னது? இந்த இரவுல இந்த சந்திரன் நட்சத்திரத்தை பத்தி நம்ம என்ன செய்றோம்? பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பாக்குறோம்? இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படிதானே. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆக 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் கண்டார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலை இரவையும் ஆலயம் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலை வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்படிதானே. நமக்கு பகல் இரவு இது எல்லாமே எப்படி வருது? எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? 12 மணி நேரம் வெளிச்சம் வந்துச்சுன்னா இன்னைக்கு வந்துடுச்சு, நைட் வந்துடுச்சு அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு முடிஞ்சு அடுத்த நாள் வந்துச்சுன்னா திரும்ப வெயில் வந்துச்சுன்னா, வெளிச்சம் வந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்துடுச்சு. அப்படி வரலன்னா என்னது? திரும்ப வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிரோம் பாக்குறோம். அப்போ நம்ம இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்?
இப்போ கூட நம்ம குட்வின் பிரதர் வந்து சொன்னாங்க அடுத்தானே இப்போ ஒரு வருடம் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், இந்த ஒரு உலகத்தோட ஒரு அமைப்பு இப்போ இருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். ஒரு வருடம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு வருடத்துக்கு எத்தனை காலம் உண்டுன்னு தெரியுமா? 360 முற்பனி காலம், பின்பனி காலம், முதுவெளி காலம். மோஸ்ட்லி சொல்லுங்களேன், இதெல்லாம் வந்து சப் காலம் மாதிரி. கரெக்ட் தான், நீங்க சொல்ற கரெக்ட் தான். முக்கியமான காலங்கள் எத்தனை? 2. நீங்க இந்தியாவை மட்டும் பார்க்க கூடாது, மொத்தமா பாருங்களேன். மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம். சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ரெய்னி. கரெக்ட். 4 காலங்கள் என்ன செய்யுது ஒரு வருடத்துக்கு. ஆனா நம்ம ஊர்ல வந்து என்னதான் 2 காலத்தை தான் பார்க்க முடியுது அப்படிதானே. ஒன்னும் மழைக்காலம், வெயில் காலம், சம்மரை மட்டும்தான் அதிகமா நம்ம இந்தியாவில பார்க்க முடியுது. ஆனா மத்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 4 காலம் என்ன செய்யும் ஒரு வருடத்துக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதங்கள் இருக்குது? 12 மாதம். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். மாதம் என்ன செய்யுது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு வாரம். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். ஒரு வருடத்துக்கு 7 நாட்கள் இருக்குது. அப்புறம் ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 மணி நேரம். 24 மணி நேரம் என்ன செய்யுது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? வெளிப்படுத்த நாள்ல வெளிக்கட்டமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? 12 கோத்திரம். பரலோக ராஜ்யத்தை உங்களால இந்த இடத்துல பார்க்க முடியுதா? 4 காலம், 4 ஜீவன்கள். 4 ஜீவன்கள். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், ஒரு இடத்துக்கு 12 கோத்திரம். 12 கோத்திரம். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், 7 அக்னி தீபங்கள். 7 அக்னி தீபங்கள். அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு 24 மூப்பர்கள். இவங்க இருந்து கிரியை செய்யற இடம் தான் என்னது? பரலோக ராஜ்யத்தோட அமைப்பை நம்ம எங்க பார்க்க முடியுது? தேவனுடைய இந்த சிருஷ்டிப்புல நம்மளால என்ன செய்ய முடியுது, இந்த இடத்துல பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் தேவன் எத்தனாவது நாள் படைக்கிறாங்க? 4வது நாள் இந்த சிருஷ்டிப்பு என்ன செய்யுது முடியுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் 5வது நாள். இந்த 5வது நாள் என்ன பார்க்கிறோம்? அந்த நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், அதுக்கப்புறமா சகல மச்சங்கள், பறவைகள், இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் 5வது நாள் தேவன் என்ன செய்றாங்க படைக்கிறாங்க. 20ல இருந்து 23 வாசிப்போமா? பின்பு தேவன் நீந்து ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிகளை பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலம் விடிய காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. ஆமென். Thank you sister. இப்போ இந்த 20வது வசனத்துல இருந்து 23 வசனம் வரைக்கும் இந்த இடத்துலயும் என்ன செய்யறோம், ஒரு கிரியேஷன் பாக்குறோம். மோஸ்ட்லி நம்ம என்ன பாக்குறோம், இது வந்து நாள் 5. இந்த 5வது நாள் தேவனுடைய சிருஷ்டிப்புல நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும்? மோஸ்ட்லி மீன்கள் மற்றும் பறவைகள். மீன்கள் மற்றும் பறவைகள். இந்த ஊமை படிச்சிருக்கோம், எல்லாருக்குமே நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற ஒரு ஊமை. இந்த எசேக்கியேல் 47 1வது வசனத்துல இருந்து 12 இப்போ வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு அந்த ஊமை நல்லாவே தெரியும் அப்படிதானே. ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்துல இருந்து என்ன வருது? நதி. ஜீவன். அந்த ஆலயத்துல இருந்து ஒரு நதி என்ன செய்யுது வருது. அந்த நதி என்ன செய்யுது? அந்த நதியை பத்தி அப்படியே ஃப்ளோ சொல்லுங்களேன். அது போகிற இடங்கள்லாம் வந்து இந்த ஆலயத்துல இருந்து அப்படியே ஒரு நதி வந்து அப்படியே போகுது. அதோட கரையோரங்களில் நிறைய சகல விதமான கனி தரும் விருட்சங்கள் விருட்சங்கள் தரும் கனி இருக்குது. அங்க மீனவர்கள் வலை போட்டு வந்து மீன் பிடிப்பாங்க. கண்கால் அளவு இருக்கும், முழங்கால் அளவு, இடுப்பளவு, மூழ்கிற அளவு, மூழ்கிரும். அடுதானே அது என்ன செஞ்சிடும்? மூழ்கிரும். அடுதானே அந்த ஆலயத்துல இருந்து வர்ற தண்ணினா என்ன, அந்த ஆலயம்னா என்ன? இந்த இடத்துல நம்ம என்ன பார்ப்போம்? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்துல இருந்து வர்ற தண்ணி என்ன? இந்த தேவனுடைய ஆலயம்னா என்ன? இந்த ஆலயத்துல இருந்து தண்ணி அப்படியே சாட்சியின் குடரமாகிய ஆலயம் தேவனுடைய அந்த ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த ஆலய அந்த இடத்துல இருந்து வர்ற தண்ணி நதி போல என்ன செய்யுது?
இந்த ஜீவத்தண்ணி எங்க போகுது? நதி வழியா இப்படி கடல்ல கலக்கும். சமுத்திரம். சமுத்திரம் கடலுக்குள்ள என்ன செஞ்சிருது? சமுத்திரம் கடலுக்குள்ள போய் என்ன செஞ்சிருது? வந்துருது. இந்த சமுத்திரத்துக்குள்ளதான் என்ன இருக்கும்? சகல விதமான அந்த மச்சங்களும் என்ன செய்யும்? இந்த சமுத்திரத்துல இந்த மீன்கள் எல்லாமே என்ன செய்யும்? இருக்கும். இந்த சமுத்திரம்னா நமக்கு நல்லாவே தெரியும். சமுத்திரம்னா என்னது? கிறிஸ்தவ மத உலகம். இந்த சகல விதமான மச்சங்கள் அப்படின்னா சகல விதமான ஜந்துக்கள்னா கரெக்ட். சகல விதமான ஜனங்கள் அப்படிதானே? அநேக நம்ம என்ன பாக்குறோம்? அநேக விதமான வார்த்தைகள் உள்ள ஜனங்கள் இருக்கிற இடம் தான் என்னது? அநேக பிரிவுகள் இருக்கிற இடம் தான் என்னது? சமுத்திரம். இந்த மீன்னா என்னது? மீன் எதை குறிக்குது? மீன் எதை குறிக்குது? மனுஷன். மீன் எதை குறிக்குது? மனுஷங்களை குறிக்குது. அதுக்கப்புறம் மீனையும் பாக்குறோம். இன்னொன்னு என்ன பாக்குறோம்? பறவை. பறவை எங்க வரும்? இந்த கனி இருக்கிற இந்த மரத்துக்கு தான் என்ன செய்யும்? அந்த பறவை என்ன செய்யும்? இந்த கூடு கட்டி வசிக்கிறதுக்கோ இந்த பழத்தை திங்கிறதுக்கோ என்ன செய்யும்? நார்மலா வரும். அப்போ இந்த ரெண்டுமே இருக்கிற இடம் என்னது? ஒண்ணு சமுத்திரத்துக்குள்ள இருக்கு. இந்த பறவை எங்க வருது? மரத்துக்கு இருக்கிற அந்த மரத்துக்கு தான் என்ன செய்யுது? வருது. அப்போ நம்ம நிறைய ஊமை படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குதா? நிறைய ஊமை மத்தேயு 13 நம்ம நிறைய ஊமை படிச்சிருக்கோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படிதானே? அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த சமுத்திரத்துல இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. கண்டிப்பா என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்போ நமக்கு இந்த பறவைனா நமக்கு நல்லாவே தெரியும். பறவைனா எதை குறிக்குது? ஆவி. இந்த ஜீவ விருட்சத்துக்கு வர்ற பறவை அப்படின்னா அவ்வளவுதான், தேவனுடைய ஆவி. அப்போ ஜீவ விருட்சத்துக்கு வருது அப்படின்னா அது என்ன ஆவி? தேவனுடைய ஆவி. நம்ம பாத்துக்கிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல பாக்குற அந்த ஆவிக்குரிய பரலோக ராஜ்யம் தான் என்னது? இந்த ஆவி. இந்த ஆவிக்குரிய உலகம் தான் என்ன செய்யுது? இந்த ஜீவ விருட்சத்துக்கு என்ன செய்யும்? வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? மனுஷங்களை நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? என்ன செஞ்சிருக்கோம்? பாத்துருக்கோம். அப்ப இந்த மீன் தான் என்ன செய்யப்படுது? வலை போல வீசப்பட்டு பிடிக்கப்படுது. பிடிச்சு அவங்க என்ன செய்யறாங்க? இந்த மரத்துல ஒருத்தர் அவங்க என்ன செய்யப்படணும்? இந்த மரம் தான் அந்த ஜீவ விருட்சம்னா நமக்கு நல்லா தெரியாது. ஜீவ விருட்சம்னா என்ன? ஜீவ விருட்சம்னா என்ன? நித்திய ஜீவன். வேற என்ன சொல்லலாம்? இயேசு கிறிஸ்து. அந்தத்துக்கு போய் கனெக்ட் பண்ணுங்களேன். சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். பூமியில இருக்கிற அந்த தேவனுடைய ஆலயம் தான் என்னது? இந்த புதிய வானம் புதிய சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் தான் என்ன செய்வாங்க? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3 வசனத்துல நம்ம பாக்குற மாதிரி என்ன செய்வாங்க? பரலோக ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ற ஜனங்களை என்ன செய்வாங்க? மாறுவாங்க. சுதந்திரிக்கிற ஜனங்களை என்ன செய்வாங்க? மாறுவாங்க. அப்ப இவங்க தேவன் என்ன செய்றாங்க? இவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. யார? பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுற அந்த பூமி எதை குறிக்குது? இந்த பூமியில என்ன செய்யப்படுது? பலுகி பெருக கடவது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பலுகி பெருக கடவது அப்படிங்கறது எதை குறிக்குது? 22ல பாக்கும்போது சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். ஆமென். சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துல சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துல ஜனங்கள் என்ன செய்யப்படணும்? பலுகி பெருகணும். அநேக கனி கொடுக்கறவங்களா மாறணும். எப்படி அப்படி மாற முடியும்? அது வார்த்தைகளை அந்த வலையில அந்த சமுத்திரத்துல வீசப்படும். அந்த வார்த்தையை வச்சுக்கொண்டு அந்த மீன்கள் வந்து இந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துக்கு வந்து கனி கொடுப்பாங்க. ஆமென். வார்த்தையை கொடுத்து அப்படின்னா வார்த்தையை கொடுத்துதான் என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துல ஜனங்கள் அநேக ஜனங்கள் என்ன செய்ய முடியும்? பலுகி பெருக கடவுது. அப்ப தேவன் என்ன செய்றாங்க? பலுகி தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். அப்ப இந்த பூமியில் இந்த சமுத்திரத்துல இருக்கிற மீன்கள் தான் என்ன செய்யப்படணும்? அந்த சமுத்திரத்துல பூமிகள் என்ன செய்யணும்? இந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் இந்த ஜீவ விருட்சம் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யணும்? வந்து தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பையும் பரலோக ராஜ்யத்தையும் அவங்க என்ன செய்யணும்? பெற்றுக் கொள்றவங்களா மாறணும். இந்த சிருஷ்டிப்பு எப்ப நடக்குது? நாள் 5ல நடக்குது. அதுக்கப்புறம் நாள் 6. 6வது நாள் நம்ம என்ன பாக்குறோம்? மனிதர்கள் வேற காட்டு வாசிப்போமா? 24ல இருந்து 31 வரை. தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆகிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும்
மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளும் பூமியின் மேல் ஒரு பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடிய காலமாகி 6ஆம் நாள் ஆகிற்று. ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்போ நாள் 6. இந்த 6வது நாள் என்னது? ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் தான் என்னது? இந்த 6வது நாள். இந்த 6வது நாள்ல யார் வரா முக்கியமா? மனுஷங்க என்ன செய்றாங்க? வராங்க. 24ல இருந்து 31 வரைக்கும் நீங்க எல்லாருமே என்ன செஞ்சிருப்பீங்க, வாசிச்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நம்ம என்ன பாக்குறோம்? பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்கள் ஜாதி ஜாதியாக பிரிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில், இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த மிருகங்கள் அப்படிதானே, உயிர் வாழ்ற மிருகங்கள் எல்லாமே எப்போதான் உருவாக்கப்படுது? 6வது நாள் தான் என்ன செய்யப்படுது? உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் 26ல இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன பாக்குறோம்? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ 26வது வசனத்துல பார்க்கும்போது யார் உருவாக்கப்படுறா? மனுஷன் உருவாக்கப்படுறான். இந்த இடத்துல தேவன் பின்பு தேவன் நமது சாயல் அப்படின்னு சொல்றாங்க அப்படிதானே. இந்த நமது அப்படிங்கிறது எதை குறிக்குது? நமது அப்படின்னா நம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம்? என் சாயலாகன்னு சொல்லிருக்கலாம் அப்படிதானே தேவன். நமது அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா சொல்லுங்க. நமது அப்படின்ட்டு நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்ப நீங்களா நமது நமது நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்ட். இந்த இடத்துல ஒரு 50 பேர் ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் ஏதாவது சொல்றேன் அப்படின்னா நமது அப்படின்னு ஒரு 50 பேர் இருக்கும் அப்படின்னா, இது நமது வீடு, நமது பள்ளிக்கூடம், நமது காலேஜ் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? நிறைய பேர் இருக்கிற இடத்த தான் என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாங்க? பின்பு தேவன் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவது என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ தேவன் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? என்ன மறைபொருள் இதுல இருக்கு? அவர் ஆலயத்துல நமது சாயல் நிறைவேறுதலின் வார்த்தை. நமது அப்படிங்கிறது தேவன் அப்படி சொல்றேன். அப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்னா நமது ஸ்கூல் அப்படின்னா நீங்க உங்களை மட்டுமா சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? உங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரையுமே சேர்த்துதான் என்ன செய்றீங்க சொல்லுறீங்க அப்படி அர்த்தம். நான் சொல்றேன் அப்படின்னா நான் என்ன செய்றேன்? நான் ஒரு காலேஜ்ல இருந்து சொல்றேன் நமதுன்னு சொல்றேன் அப்படின்னா என்னோட மொத்த காலேஜையும் என்ன செய்யுது அந்த இடத்துல சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல தேவன் சொல்றாங்க அப்படின்னா தேவன் எந்த இடத்துல இருந்து சொல்றாங்க? சாதாரணமா தேவன் இருக்கிற இடம் எங்க? பரலோக ராஜ்யம் அப்படின்னா. மத்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ல பார்க்கும்போது தேவன் இருக்கிற இடம் என்னது? பரலோக ராஜ்யம். அப்போ தேவன் மனுஷனை சிருஷ்டிக்காங்க அப்படின்னா அவனை எதன் அடிப்படையில சிருஷ்டிக்கிறாங்க? வார்த்தையின் மூலமா. அது என்னது? இந்த பரலோக ராஜ்யத்தின் அடிப்படையில அப்படிதானே நம்ம என்ன பாக்குறோம்? வானம் இந்த பரலோக ராஜ்யத்துல இருக்கிற அதன் அடிப்படையில தான் என்ன செய்றாங்க? சிருஷ்டிக்கப்படுறாங்க. இந்த வானத்துல இருந்து தேவன் சொல்றத ஃபர்ஸ்ட் செய்யறது யாரு தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்யறதுல அப்படின்னா இல்ல பரலோக ராஜ்யத்திலேயே சொல்லுங்களேன்.
பூமிக்கு இல்லாம சாதாரண பரலோக ராஜ்யத்துல பார்த்தோம் அப்படின்னா தேவன் கூட இணைந்து செயல்படுறது என்னன்னா எல்லாருமே சேர்ந்துதான் என்ன செய்றாங்க, இணைந்து செயல்படுறாங்க. அதுல நீங்க ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஜீவன்களை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த 4 ஜீவன்கள், இந்த 4 ஜீவன்களை பத்தி பார்க்கும்போது இதுல என்னெல்லாம் அடங்கும்? மிருகங்களும் அடங்கும், மனுஷனும் அடங்குவாங்க, அப்புறம் என்னது எருது, பறவைகள், எல்லாமே எல்லாமே என்ன செய்யும்? இந்த 4 ஜீவன்கள், இந்த 4 ஜீவன்கள் மூலமா என்ன செய்யப்படுது? தேவன் கட்டளை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 4 பேர் என்ன செய்வாங்க? 4 ஜீவன், 4 பிரதான தூதர்கள் பார்த்திருக்கோம் அப்படிதானே? 4 ஜீவன்கள் பத்தின உண்மையை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முன்னாடியே படிச்சிருக்கோம். அப்போ இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க இந்த இடத்துல? நமது சாயலாக, இவங்களோட சாயல்ல தான் என்ன செய்யப்படுறாங்க ஜனங்கள் எல்லாருமே சிருஷ்டிக்கப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4 ஜீவன்கள் அப்படின்னா இந்த 4 ஜீவன்களுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இந்த 4 ஜீவன்கள் இருக்கிற இடம் எங்க? பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய சிங்காசனத்தின் பக்கத்துல இருக்கிறது யாரு? இந்த 4 ஜீவன்கள். ஒவ்வொருத்தரையும் நியாயம் தீர்க்கிறவங்க அப்படிதானே? ஒவ்வொரு ஜனங்களும் என்ன செய்றாங்க? 4 விதமான முகத்தை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அந்த 4 விதமான முகம் 4 பிரதான தூதர்களுடைய பணியே என்னது? தேவன் கொடுக்கிற கட்டளையை செய்யணும், தேவன் கொடுக்கிற காரியத்தை செய்யணும். முக்கியமா நியாயம் தீர்க்கிற காரியத்தை யார் செய்வா? இந்த இடத்துல இந்த 4 ஜீவன்கள் என்ன செய்வாங்க? அப்ப இந்த 4 ஜீவன்கள் இருக்கிற இடம் எங்க? 4 ஜீவன்கள் இருக்கிறது பரலோகம் ராஜ்யத்துல இருக்காங்க. அப்ப இவங்களுடைய சாயல்ல யார் சிருஷ்டிக்கப்படணுமா? மனுஷங்க தமது சாயலாக, நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி யார் சிருஷ்டிக்கப்படணும்? ஜனங்கள் சிருஷ்டிக்கப்படணும். யாரு? அதே மாதிரி அப்படிதானே அந்த 4 ஜீவன்கள், இந்த 4 ஜீவன்கள் மாதிரி என்ன செய்யப்படணும்? இந்த பூமியில இருக்கிற மனுஷங்கள், இவங்க எல்லாம் யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். ராஜ்யத்தின் புத்திரர் இல்லைன்னா ராஜ்யத்தின் சேனைகள், நியாயந்திற்கும்படி செய்யறவங்க, ராணுவ யுத்த வீரர்கள் என்ன செய்யலாம் இவங்கள சொல்லலாம். தேவன் கொடுக்கிற கட்டளை சேர்ந்து செய்யறதா யாரு? இவங்க. ஆவிக்குரிய உலகத்துல அந்த ரூபத்தின்படி யார் செய்யப்படணும்? தேவனுடைய ராஜ்யத்துல அப்படிதானே? இன்னைக்கு பூமியில நம்ம பாக்குறோம் என்ன பரலோக ராஜ்யம் இருக்குன்னு பாக்குறோம். அப்ப பரலோக ராஜ்யத்தோட பில்டிங் எப்படி கட்டி வச்சுட்டா அது பரலோக ராஜ்யம் ஆயிருமா? ஒரு பில்டிங் கட்டி 12 வாசல் போட்டா 12 கோத்திரம் ஆயிருமா? ஆவிக்குள்ள யார் போய் பார்த்தாங்க அவங்களால மட்டும் தான் பூமியில கட்ட முடியும். கட்டுறாங்க. அது கட்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் வார்த்தையை கேட்டு இருக்கிறாங்க அப்படிதானே? ஜனங்கள் தான் என்ன செய்றாங்க? இந்த புதிய வானம் புதிய பூமி, இந்த சின்சாஞ்சில இருக்கிற ஜனங்கள்லாம் யாரு? அந்த ஆவிக்குரிய பில்டிங் அப்படியே இருக்குதா? 4 மூப்பர்கள்னா 4 மூஞ்சி அந்த 4 விதமான முகத்தை வச்சுட்டு இதான் அந்த 4 ஜீவன்கள்னு சொல்லிட்டு இருக்கோமா நம்ம? இல்ல. இதெல்லாம் எதை குறிக்குது? ஜனங்கள், இந்த ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற ஆவிகள் அப்படிதானே? பரலோக ராஜ்யத்துல இருக்கிற அமைப்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரியான அமைப்புல இருக்கிற ஜனங்கள் எங்கேயும் இருக்கணுமா? பூமியில இருக்கிற ஜனங்களும் என்ன செய்யப்படணும்? சிருஷ்டிக்கப்படணும். அப்ப ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற மாதிரி ஜனங்களை பூமியில சிருஷ்டித்துதான் தேவன் என்ன செய்றாங்க? அவங்களுக்கு சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் நல்லது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இது இந்த காரியம் அப்படிதானே? இந்த காரியம் பூமியில சிருஷ்டிக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த ஆவிக்குரிய உலகமும் என்ன செய்யுது? பூமிக்கு இறங்கி வருது. அந்தத்துல இறங்கி வருது அப்படிதானே? அந்தத்துல என்ன செய்யப்படுது? அப்போ அப்படிதானே பூமிக்கு தேவனுடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னா இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் என்னவும் செய்யணும் இந்த பூமியும் எந்த விதமான அப்படி குழப்பமும் இல்லாத மாதிரி அப்படிதானே? எந்த விதமான ஸ்ட்ரக்சரும் மாறாம அந்த அமைப்பு எப்படி இருக்குதோ அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் யார் இறங்கி வருவா? தேவன். பரலோக ராஜ்யம் என்ன செய்யும்? இறங்கி வரும். தேவனுடைய ஆவிக்குரிய சாயல எப்படிப்பட்ட இடம் இருக்குதோ அங்கதான் என்ன செய்யப்படும்? இந்த ஆவிக்குரிய பரலோக ராஜ்யமானது இறங்கி வரும். அப்ப மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா மனுஷங்களா இருக்கலாமா? ஃபர்ஸ்ட் அவங்க யாருடைய சாயலா இருக்கணும்? தேவனுடைய சாயலா இருக்கணும். அவங்க எல்லாரும் யாருடைய சாயலா இருக்கணும்? தேவ சாயலா இருக்கணும். நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா தேவன் மனுஷன் நம்மள மாதிரி மனுஷங்களாவா இருக்காங்க? இல்ல. அப்ப நம்மள மாதிரி ஆவியா இருக்காங்க. அப்ப அவங்கள மாதிரி மாறணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் மரிச்சு ஆவியா மாறிடணுமா? இல்ல. அப்போ அவருடைய சாயல்ல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சாயல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு கரெக்ட். தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையின் மூலமா ஜனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம யாருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்னு அர்த்தம்? தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய சாயல்ல நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்போ நாம எல்லாரும் எப்படிப்பட்ட தேவனுடைய சாயல் அப்படின்னா இப்ப புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய சாயல் என்னது? தேவன் ஆவியா இருக்கிறார். அவங்க நம்மள மாதிரி மனுஷன் கிடையாது. கை கால் கண்ணு இருக்கிற மாதிரி நம்மள மாதிரி மனுஷன் கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறாங்க. அப்போ அவருடைய சாயல்ல இருக்கு அப்படின்னா அவருடைய சாயல்ல என்னது? பரலோக ராஜ்யத்துல இருக்கிற அந்த அமைப்பு, அவர் உருவாக்குன அந்த அமைப்பு. அதே மாதிரியான அமைப்புல இருக்கிற ஜனங்கள் இந்த பூமியில என்ன செய்யப்படணும்? இருக்கணும், சிருஷ்டிக்கப்படணும். அப்படிப்பட்ட ஜனங்களை தான் தேவன் என்ன செய்றாங்க? வெளிச்சம் உண்டாக கடவுது. முதல் நாளே என்ன செய்றாங்க? வெளிச்சம் உண்டாக கடவுது. அந்த வெளிச்சத்தின் மூலமா அந்த வாக்குத்தத்தத்தின் போதகர் புதிய யோவான் மூலமா இந்த அந்தத்துல என்ன செய்றாங்க? இந்த காரியத்தெல்லாம் என்ன செய்றாங்க? சிருஷ்டித்து முடிக்கிறாங்க. இந்த நாள் எப்போ நடக்குது?
ஆறாவது நாள் நடக்குது. ஆறாவது இல்ல நடக்குது. சரிங்களா? அந்த தேவ சாயலுக்கு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ரோமர் 1வது அதிகாரம் 1ல இருந்து 20 1வது அதிகாரம் 20ல இருந்து 25 வாசிப்போமா? ரோமர் 1வது அதிகாரம் 20ல இருந்து 25. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஆமென். Thank you sister. இப்போ 20வது வசனத்திலே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இப்போ ஆவிக்குரிய பரலோக ராஜ்யத்தை நம்ம யாருமே பார்த்தது கிடையாது, அப்படிதானே? அப்போ நம்ம ஆவிக்குரிய ராஜ்யத்தை நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. அப்ப தேவன் நம்ம கிட்ட சொன்னா நமக்கு புரியுமா? புரியாது. இல்ல, தேவன் என்ன செய்றாங்க? ஒவ்வொரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட போதகர் மூலமா அந்த வார்த்தையை ஜனங்கள் மத்தியில கொண்டு போய் என்ன செய்றாங்க? கொடுக்குறாங்க. அப்படி ஒரு மனுஷன், ஒரு போதகர்னா யாரு? அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட மாம்சம் மனுஷங்க வந்து நம்ம கிட்ட அந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா, நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்வோமா? ஒருத்தங்க நான் வந்து பரலோக ராஜ்யம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்ககிட்ட, லெஃப்ட் பக்கம் டைமண்டா இருக்குது, இந்த பக்கம் கோல்டா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இருக்குது மரத்துல கோல்டு, வைரம் அந்த மாதிரி நிறைய இருக்குது, அப்படிதான் பரலோகம் பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? நிறைய காரியங்கள் பேசப்படுது. அப்படி நான் என்னெல்லாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்றேன்னா அதை நீங்க நம்புவீங்களா? பார்த்தா நம்புவீங்க, இல்ல நான் சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நம்ப மாட்டீங்க. கண்டிப்பா யாருமே என்ன செய்ய மாட்டோம்? நம்ப மாட்டோம். ஆனா அந்த பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்கு கண்டிப்பா என்ன செஞ்சுதான் ஆகணும்? வெளிப்படுத்திதான் ஆகணும். நாம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கண்டிப்பா எல்லாருமே நம்ம என்ன செய்யணும்? போகணும். அப்போ எப்படி நீங்க நம்புவீங்க? பரலோக ராஜ்யத்தை நமக்கு தேவன் ஆவிக்குரிய பரலோக ராஜ்யத்தை நம்ம எல்லாருக்கும் காட்டணும். எப்படி காட்டுவாங்க? அதனுடைய மாதிரியை வந்து அவங்க நிறைவேறும் போதுதான் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் அந்த ஆவிக்குரிய பரலோக ராஜ்ய அமைப்பு பூமிக்கு வரும்போது நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். ஆனா ஒரே ஒருத்தர் தான் இப்ப பார்த்திருக்காரு. இயேசு கிறிஸ்து புதிய யோவானுக்கு தான் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 20வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல எப்படி எனில் காணப்படாதவை, அப்படி காணப்படாதவைன்னா இது தேவனுடைய ராஜ்யம், அப்படிதானே? காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு, எப்போதுனா உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. தேவன் எப்படி தெரியுமா ஒரு உவமையை எப்படி தெரியுமா அவருடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துவாங்க? காண முடியாத ஒரு உலகத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, காண முடிகிற ஒரு காரியத்தை பயன்படுத்தி தான் என்ன செய்வாங்க? வெளிப்படுத்துவாங்க. நிறைய ஊமை படிச்சிருக்கோம், அப்படிதானே? கிட்டத்தட்ட நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இப்போ வரைக்கும் நம்ம கோர்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஊமைகளை தான் படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஊமைகள் எல்லாமே எது கூட ஒட்டி இருக்குது? இயற்கை கூட ஒட்டி இருக்குது. மரம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? கண்ணால பாக்குறீங்க, செடியை பாக்குறீங்க, விதைய பாக்குறீங்க, பறவைய பாக்குறீங்க, நீரூற்ற பாக்குறீங்க, நதியை பாக்குறீங்க, சமுத்திரத்தை பாக்குறீங்க. இது எல்லாமே நம்ம என்ன செய்றோம்? இன்னைக்கு கண்ணால பாக்குறோம். ஒரு கப்பல் இருக்கு, படகுல இருந்து மீன் போட்டு என்ன செய்றாங்க? மீனை பிடிக்கிறாங்க. அதுல என்ன இருக்குது? ஒரு கூடை இருக்குது. அந்த கூடையில என்ன செய்றாங்க? மீன்களை என்ன செய்றாங்க? சேர்த்து வைக்கிறாங்க. இது எல்லாமே என்ன செய்யப்படுது இன்னைக்கு இந்த பூமியில? காணக்கூடியதா இருக்கு. நீங்க நம்மளால என்ன செய்ய முடியுது? காணக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இந்த காண முடியாத உலகத்தை தேவன் என்ன செய்றாங்க? ஊமையா மறைச்சு வச்சு இந்த காண முடியாத உலகத்தை காண முடிகிற பார்க்கக்கூடிய அந்த உலகத்தை பயன்படுத்தி என்ன செய்றாங்க? நம்மள என்ன செய்றாங்க? அந்த பரலோக ராஜ்யத்தை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட போதகருக்கு மூலமா போதகர் அனுப்பி என்ன செய்றாங்க? இந்த வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துறாங்க. அப்படி நமக்கு இந்த உலகத்துல இந்த இயற்கை இல்ல அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா என்ன செய்ய முடியாது. இங்க நம்ம பாக்குற எல்லா சிருஷ்டிப்புமே ஆவிக்குரிய உலகத்துல என்ன செய்யுது? இருக்குது. ஆனா இதே மாதிரி மரஞ்செடி அங்க இருக்குதான்னு கேட்றாதீங்க. இது எல்லாமே எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய அந்த சாயல்ல, தேவனுடைய ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற மாதிரி என்ன செய்யப்பட்டது? இந்த இடத்துல ஊமைகளாக என்ன செய்யப்பட்டிருக்கு? ஊமைகளாக உருவாக்கப்பட்டு இன்னைக்கு இருக்குது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஊமை, இந்த பூமிக்குரிய இந்த இயற்கையை பார்த்துதான் நம்மளால என்ன செய்ய முடியுது? காண முடியாத உலகத்தை ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட போதகர், வெளிப்பட்ட வார்த்தையை பெற்றுக்கொண்ட போதகர் நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது நம்மளால என்ன செய்ய முடியுது? புரிந்து கொள்ள முடியுது. இல்ல நம்மளால என்ன செய்ய முடியாது? எந்த ஒரு காரியத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த இடத்தோட என்ன முடியுது? நாள் 6. 6வது நாள்ல மனுஷனை முடிச்சிட்டாங்க. அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? இப்போ
முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? என்ன நடந்துச்சு? 7ஆம் நாள் ஓய்வு நாள். 7வது நாள் அப்படிதானே? நாள் 7. 7வது நாள் என்னது? ஓய்வு நாள். தேவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு என்ன செய்றாங்க இப்போ? தேவன் இப்போ எல்லாத்தையும் படைச்சிட்டாங்க அப்படிதானே? உலகத்துல பூமி, வானம், அப்புறம் சமுத்திரம் எல்லாமே இருக்குது. அப்புறம் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அப்புறம் மிருகங்கள், இந்த மச்சங்கள், பறவைகள், மனுஷங்க எல்லாருமே என்ன செய்யப்பட்டாங்க? உருவாக்கப்பட்டு எல்லாருமே சிருஷ்டிக்கப்பட்டாங்க. எல்லாத்தையும் சிருஷ்டித்து தேவன் இப்ப எங்க போறாங்க? ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் என்ன? ஆவிக்குரிய பரலோக ராஜ்யம் பூமிக்கு இறங்கி வருது. தேவனுடைய சித்தம் நிறைவேறுது. ஓய்வு நாள். கரெக்ட். ஓய்வு நாள் எப்போ வரும்? கரெக்ட். ஓய்வு நாள் எப்போ வரும்? இந்த வசனம் வாசிப்போமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனம் மட்டும் வாசிப்போமா? வாசிக்காதவங்க யாராச்சும் வாசிங்க மாறி மாறி. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வரை. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். Thank you sister. 7வது நாள் நம்ம பார்த்த மாதிரி என்னது? ஓய்வு நாள். தேவன் இன்னைக்கு ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்களா? இல்ல. 6 நாள் சிருஷ்டித்தது. இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில தேவன் இப்போ ஓய்வு எடுத்துட்டு தானே இருக்கணும். இந்த வசனம் 2வது அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குன்னு பாத்தீங்களா? இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. வானம், பூமி, சர்வ சேனைன்னா என்ன? தேவதூதர்கள். சர்வ சேனைன்னு என்ன அர்த்தம்? சேனைன்னு என்ன அர்த்தம்? சேனைகள் நம்ம சொல்ல முடியாது. ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறதா நம்ம என்ன செய்வோம் பாப்போம். இந்த இடத்துல என்ன செஞ்சிடும்? உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு ஒரே வார்த்தையில என்ன செஞ்சிருக்கலாம்? தேவன் சொல்லிருக்கலாம். பார்க்க முடியுது அவங்களால? இந்த இடத்துல பார்க்கும்போது என்னது? வானம், பூமி அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அது எல்லாம் என்ன செய்யப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2வது வசனத்துல இருந்து தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7வது நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 6 நாள் சிருஷ்டித்துட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறார். அந்த 7வது நாள் என்னன்னு பாக்குறோம்? தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில என்ன செஞ்சாங்க? இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படிதானே? 1ஆம் வருகையில இயேசு கிறிஸ்துவ வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சதுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவ இது ஒரு குற்றம்னு சொல்லிட்டு அவரை சிலுவையில அறையறதுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வழி தேடினாங்க அப்படிதானே? வழி தேடுறவங்க என்ன செஞ்சாங்க? மாறினாங்க. அந்த வசனம் கூட வாசிப்போமா? யோவான் 5வது அதிகாரம் 17 முதல் 19. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகின்றார், நானும் கிரியை செய்து வருகின்றேன். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை காண்கின்றாரோ அவைகளை குமாரனுக்கு அந்தபடியே செய்கின்றார். ஆமென். Thank you brother. தேவன் என்ன செய்யறாரா? இன்னும் வேலை செய்யறாரு. யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து. தேவன் என்ன செய்யறாரோ அதே மாதிரிதான் யாரு செய்யறா? இயேசு கிறிஸ்துவும் செய்யறாங்க. அப்ப ஆதியாகமம் 1வது 2வது அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்து ஓய்வு எடுத்துட்டு தானே இருக்கணும். ஏன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? 3வது வசனத்துல பாக்குறோம். அப்ப தேவன் ஓய்வு எடுத்துட்டு தானே இருக்கணும். ஏன் அவர் வேலை செய்யறாரு? ஏன் வேலை செய்யறாரு? எடுத்தாலுமே அவர் சில விஷயங்களை யோசிக்காரு. இன்னும் பூமியில மழை பெய்ய பண்ணலாம், ஓய்வுலயும் அவர் யோசிக்கதான் செய்யாரு. இந்த வசனத்துல ஆதியாகமத்துல என்ன எழுதப்பட்டிருக்குது? அந்தத்துல என்ன நடக்குமோ அது ஆதியாகமத்துல எழுதப்பட்டிருக்குதுன்னு யார் சொல்றா? தேவன் சொல்லியிருக்காங்க. அப்போ தேவனுக்கு தெரியாதா? தேவன் திரும்ப யோசிக்கணுமா?
இயேசு கிறிஸ்து மத்தேயு 13 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் அதேதான் சொல்றாரு. அப்படிதானே? உலக தோற்றம் முதல் இருக்கிற மறைபொருளை நான் என்ன செய்ய போறேன்? வெளிப்படுத்த போறேன். அந்த மறைச்சு வச்சதே யாரு? தேவன் தான். அவருக்கு தெரியாதா என்ன நடக்க போகுது எதிர்காலத்துலன்ட்டு? தெரியுமா தெரியாது பிரதர்? அவர் யோசிக்கிறதுக்கு மனுஷனா பிரதர்? இல்ல ஏன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கே கன்ஃபியூஸா இருக்கு. அதான் நம்மள விடுங்க பிரதர், நமக்கு பாக்கியவான்கள் அப்படின்னு. சரி, ஓகே. பாக்குவோம். இங்க நம்ம என்ன பாக்குறோம்? தேவன் வந்து என்ன செய்றாங்க? கிரியை செய்றாங்க. இன்னும் ஆதியாகமம் 1வது அதிகாரம் நம்ம பார்க்க மாதிரி அது என்ன கிடையாது, சாதாரணமான ஒரு சிருஷ்டிப்பே கிடையாது. அப்படிதான், சாதாரணமான ஒரு கிரியே கிடையாது. அது என்னது? அந்தத்துல உள்ள ரகசியம் எங்க இருக்குது? ஆதியாகமத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது? மறைக்கப்பட்டு இருக்குது. அப்ப தேவன் இந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? என்னோட பிதா என்ன செய்றாரு? இன்னும் இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். நானும் என்ன செய்றேன்? அதே மாதிரி கிரியை செய்யறேன். அவர் ஓய்வு நாளை கட்டளையிட்டது, அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்னன்னு சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார். அப்படிதானே? முதலாம் வருகையின் காலத்துல ஓய்வு நாள்ல வேலை செஞ்சா அது என்னது? குற்றம். மரண தண்டனை என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்க? முதலாம் வருகையில வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சாங்க. ஏன்னா பிதா வேலை செஞ்சா குமாரனும் என்ன செஞ்சுதான் ஆகணும்? வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? மாம்ச பிரகாரமான சிருஷ்டிப்பை பத்தி பேசல. அவர் எதன் அடிப்படையில கிரியை செய்யறாரு? அந்த ஆவிக்குரியதின்படி என்ன செய்யறாரு? கிரியை செய்யறாரு. ஏன்னா தேவன் என்ன செய்யறாரு? கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவருடைய பிதாவும் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். பிதாவானவர் குமாரத்தில் அன்பா இருக்கிறார். சரி, இந்த 19லயே நம்ம பார்க்கும்போது என்ன பாக்குறோம்? தேவன் எது வரைக்கும் வேலை செய்யறாங்களோ அது வரைக்கும் குமாரனும் என்ன செஞ்சுதான் ஆகணும்? வேலையை செஞ்சுதான் ஆகணும். அப்ப தேவன் எப்போ வரைக்கும் வேலை செய்வாங்க? எவ்வளவு நாள் வேலை செய்வாங்க? நிறைவேறும் வரைக்கும். அதான் எவ்வளவு நாள் வேலை செய்தான்? மறுசிருஷ்டிப்பு முடியற வரைக்கும். அதான் எப்ப முடியும்? 1000 வருஷம். 22வது அதிகாரம் நிறைவேறும். புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. அதான் எப்போ? அது எப்போ 22வது அதிகாரம் நிறைவேறும்? 2ஆம் வருகையில. எப்போ வரும்? 2ஆம் வருகையில். அதான் எப்போ வரும்? ஒரு அடையாளம் இருக்கும் தானே? ஒரு அடையாளம் இருக்கும் தானே? 2ஆம் வருகை. துரோகம், கேடு, அதுக்குள்ள சாட்சி. அதான் வந்துருச்சு இப்போ. அப்போ வந்துருச்சா? கல்யாணம் எப்ப நடக்கும்? திருமணம் எப்ப நடக்கும்? நிறைவேறி முடிச்சிருக்கு. நிறைவேறும் போது அதான் எப்போ நிறைவேறும்? குறித்த காலத்துல. ரிப்பீட்டடா ஆன்சர் பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்களேன். நீங்க இதான் சொல்லுவீங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்களேன். எப்போ பிடிக்கப்படும்? வசனமே சொல்லுதே. அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். எப்போ நடக்கும்? 2ஆம் வருகையின் காலம் அது ஓகே. வெளிப்படுத்தின விசேஷம் நிறைவேற காலம் அது எல்லாருக்குமே தெரியும். அப்படிதானே? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். எப்போ எது வரைக்கும் தேவன் எதுக்கு வேலை செய்யணும்? இந்த பாபிலோன் நியாய தீர்ப்பு முடியறது. பாபிலோன் நியாய தீர்ப்பு என்ன செய்யணும்? முடியணும். அப்படிதானே? இந்த முழு உலகமே நம்ம சொன்ன மாதிரி என்ன செய்யணும்? நம்ம பார்த்த மாதிரி தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யணும்? மாறணும். ஆனா இதே பூமியில யாரு வேலை செய்யறா? சாத்தானும் வேலை செய்யறான். சாத்தானும் என்ன செய்யறான்? வேலை செய்யறான். நம்ம பார்த்த மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவன் எது வரைக்கும் வேலை செய்யணும்? இந்த வலு சர்ப்பம் பிடிபடும் வரை. இந்த வலு சர்ப்பம் பிடிபடும் வரை. வலு சர்ப்பம் பிடிபட்டுடுச்சு அப்படின்னா அவனால செயல்பட முடியுமா? முடியாது. அப்போ வலு சர்ப்பம் அந்த சாத்தானுடைய மொத்த கூட்டமும் பிடிபட்டதுக்கு அப்புறம் தான் என்ன முடிவு? எந்த தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யும்? முழுமையா கட்டி முடிக்கப்படும். சாத்தான ஒரு பக்கம் கிரியை செஞ்சுட்டு இருக்கான், தேவன் ஒரு பக்கம் கிரியை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன இருக்கும்? ஜனங்கள் 2 பேருக்கு நடுசுல என்ன வந்துட்டு இருக்கும்? யுத்தம், ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் என்ன செய்யும்? இருக்கும். அப்ப அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எப்பதான் முடிவு கொண்டு வரணும்? சாத்தானுடைய ராஜ்யத்தை மொத்தமா தேவன் என்ன செய்யணும்? நியாயம் தீர்த்து மொத்தமா அழிச்சு அதை என்ன செய்யணும்? அது அக்னி கடல் நரகத்துக்குள்ள அவங்க என்ன செய்றாங்க? பிடிபட்டு தள்ள பண்ணும். அப்போ சாத்தானுடைய ராஜ்யம் மொத்தமா அழிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா இந்த பூமி யாருக்கு சொந்தமான பூமியா மாறும்? தேவனுக்கு சொந்தமான பூமியா மாறிடும். அப்பதான் இந்த பூமி என்ன செய்யும்? தேவனுக்கு சொந்தமான பூமியா மாறும். அதான் அப்போ மாறினதுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? அதுக்கப்புறம் தான் தேவனால என்ன செய்ய முடியும்? ஓய்வு எடுக்க முடியும். இந்த ஓய்வு நாள் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படணும். அப்ப அவருடைய ராஜ்யம் பூமிக்கு வர்ற வரைக்கும் தேவன் என்ன செஞ்சுதாகணும்? தேவன் அது வரைக்கும் என்ன செஞ்சுதான் ஆகணும்? வேலை செஞ்சுதான் ஆகணும். தேவன் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இன்னைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் யார் மூலமா? புதிய யோவான் மூலமா. இந்த 2ஆம் வருகையின் காலத்துல இந்த புதிய யோவான் மூலமா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இன்னைக்கும் புதிய யோவான் மூலமா வார்த்தை அந்த சீயோன் மலையில 1,44,000 பேர் இருக்காங்க. வெள்ளையங்கி தரித்த
திரளான ஜனங்கள். வெள்ளையங்கி தரித்த திரளான ஜனங்கள். இதான் நம்ம என்னன்னு பாக்குறோம். சியோன், புதிய வானம் புதிய பூமி, இந்த புதிய பாடல், ஆட்டுக்குட்டியானோட பாட்டு, மோசையோட பாட்டு, எல்லாமே பாடுற ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? இந்த இடத்துல புதிய வானம் புதிய பூமியில இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இன்னைக்கு தேவனுடைய கட்டளையின்படி வார்த்தை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இந்த முழு உலகத்துக்கும் போதிச்சுட்டு இருக்காங்க. தேவன் கொடுக்க கொடுக்க வார்த்தை என்ன செய்யப்பட்டு இருக்குது? இன்னும் போதிக்கப்பட்டு இருக்குது. ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யப்படணும்? இந்த பூமியில இருக்கிற தேவனுடைய ராஜ்யம், இந்த சின்சாஞ்சிக்கு என்ன செய்யணும்? ஜனங்கள் எல்லாருமே கூட்டி சேர்க்கப்படணும். அறுவடை செய்யப்பட்டு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த முழு உலகம் என்ன ஆயிடும்? தேவனுக்கு சொந்தமான ராஜ்யம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். அப்போ தேவன் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நாள் வருது? ஓய்வு நாள் வருது. ஓய்வு நாள். தேவன் வந்ததுக்கு அப்புறம் தான் 7வது நாள். அந்த 7வது நாள் இப்போ வந்துருச்சா இல்லையா? வரப்போகுது. மேன் இன்னும் அந்த 7வது நாள் என்ன செய்யல? வரல. அந்த 7வது நாள் வர்றதுக்காக தான் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் கூட சொல்லட்டா? உங்களுக்கு சில காரியங்கள் புரியறதுக்காக. வேதாகம் வந்து ஆதியாகமம் எழுதப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 6000 வருஷம். கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்தின் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்று, சரிங்களா? ஆதியாகமம் வரைக்கும் பார்த்து இன்று வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 6000 வருஷம் என்ன செஞ்சிருக்குது? முடிஞ்சிருக்குது. தேவனுக்கு ஒரு நாள் எப்படி இருக்கான்? ஒரு நாள் 1000 நாளை போலவும் 1000 நாள் என்ன செய்யுது? ஒரு நாளை போலவும் என்ன செய்யுது இருக்குது. அப்போ 6000 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன முடிஞ்சிருச்சு? 6 நாள் என்ன செஞ்சிடுச்சு? முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நாள் வருது? 7வது நாள். இந்த ஓய்வு நாள் என்ன செய்யுது? ஓய்வு நாளுக்குள்ள நாம என்ன செஞ்சிருக்கோம்? பிரவேசிச்சிருக்கோம். ஆனா இன்னும் ஓய்வு நாள் என்ன செய்யல? இன்னும் வரல. 7வது நாள் என்ன செய்ய? 7வது நாள் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல புதிய வானம் புதிய பூமி, புதிய வானம் புதிய பூமி என்ன செய்யப்பட்டிருக்குது? ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அப்படிதானே? உலக தோற்றம் முதல் இருந்த மறைபொருளை நான் என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாங்களா முதலாம் வருகையில? அவரை நான் வெளிப்படுத்த போறேன்னு தான் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின காரியம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம். இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரம் என்னது? வெளிப்படுத்தின விசேஷம். அதை தீர்க்க தரிசனமா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? தீர்க்க தரிசனமா கொடுத்து அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறாங்க. அப்போ அந்த நிறைவேறுதல்ல என்ன இருக்குது? அந்த நிறைவேறுதல் வரும்போது என்ன இருக்குது? ஓய்வு நாள். ஆமென். அந்த நிறைவேறுதலை நம்ம என்ன பாக்குறோம்? ஆரம்பத்துல இருந்து முடிவரை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ராஜ்யம் என்ன செய்யப்படும்? இந்த பூமியில கட்டப்படும். அவருடைய ராஜ்யம் என்ன செய்யப்படும்? இந்த பூமியில சிருஷ்டிக்கப்படும். மொத்தமா ஸ்தாபிக்கப்படுற காலம் தான் என்னது? இந்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளுக்குள்ள நம்ம எல்லாரும் பிரவேசிச்சிட்டோமா? பிரவேசிச்சிட்டோமா? பிரவேசிக்க போறோம். அப்ப தேவன் வர்றதுக்குள்ள ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்யப்படணும்? இந்த புதிய வானம் புதிய பூமி, இந்த சின்சாஞ்சிக்கு சொந்தமான ஜனங்கள், இந்த 12 கோத்திரத்துக்கு சொந்தமான ஜனங்களை எல்லாருமே என்ன செய்யணும்? மாறணும். இந்த இடத்துக்கு தான் யார் வரா? தேவன். பரலோக ராஜ்யம், பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம் எங்க இறங்கி வருது? இந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துக்கு தான் என்ன செய்யுது? வருது. ஏன்னா மறைபொருளை இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துறேன்னு சொல்றாரு. அதை இன்னைக்கு யார் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறாரு? புதிய யோவான் மூலமா. அவர் சொன்ன மாதிரி என்ன செஞ்சிட்டாரு? உலக தோற்றம் முதல் இருந்த ரகசியம், ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இருக்கிற ரகசியம் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. சோ அது மூலமா இயேசு கிறிஸ்து என்ன செய்றாங்க? அவருடைய கிரியைகள் எல்லாமே என்ன செய்யப்படுது? இந்த பூமியில 6 நாள் கிரியை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாங்க. 7வது நாள் ஓய்வு நாள். அந்த 7வது நாள் ஓய்வு நாள்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். அப்ப இந்த பூமிக்கு வர்றதுக்குள்ள நாம என்ன செய்யணும்? அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல நாம என்ன செய்யணும்? எல்லா ஜனங்களும் அந்த இடத்துல கூட்டி சேர்க்கப்படணும். இந்த வார்த்தையின் மூலமா முத்திரையிடப்பட்ட ஜனங்களா மாறி இருக்கணும். 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்துல எல்லா ஜனங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? இணைந்து என்ன செய்யணும்? தேவனுடைய குடும்பமா எல்லாருமே என்ன செய்யணும்? இணைக்கப்படணும். புரிஞ்சுதா? இன்னைக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரொம்ப நல்லா புரிஞ்சது. ஓகே, நம்ம பரமண்டல ஜெபம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர்.